ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। नारायणं पद्मभवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्रपराशरं च व्यासं सुखं गौडपदं महान्तं गोविन्दयोगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमतास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं त्रोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிரஷ்னோபனிஷதம். சாந்தி மந்திரம் படிச்சிடலாம். ஓம் பத்ரங் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः ஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। பிரஷ்னோபனிஷத்துல முதல் பிரஷ்னத்துல 10வது மந்திரம் படிச்சிடலாம். நேற்று வியாக்கியானம் ஃபுல்லா பார்த்துருக்கோம். மந்திரம் படிச்சிடலாம். அதோத்தரேன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தயா வித்யயா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே ஏதத்வை பிராணானாம் ஆயதனம் ஏததமிருதம் அபயம் ஏதத்பராயணம் ஏதஸ்மான்ன புனராவர்த்தந்த இத்யேஷ நிரோதः ததேஷ ஸ்லோகः. அதோத்தரேன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தயா வித்யயா ஆத்மானமன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே ஏதத்வை பிராணானாமாயதனம் ஏததமிருதம் அபயம் ஏதத்பராயணம் ஏதஸ்மான்ன புனராவர்த்தந்த இத்யேஷ நிரோதः ததேஷ ஸ்லோகः. இந்த 9வது மந்திரம் 10வது மந்திரம் பார்த்தீங்கன்னா கர்மிகளுக்கும் உபாசகர்களுக்குமான கத்திய சொல்லியிருக்கு. இந்த ஆதித்யன் தான் பிரஜாபதின்றதுக்கு அர்த்தம் நம்ம என்ன அர்த்தம் எடுக்கணும்னு சொன்னா, பிரம்மான்னு எடுத்தாலும் கூட பிரம்மா ரூபத்துல யார் இருக்கா அப்படின்னா சாட்சாத் பரமேஸ்வரன் தான் இருக்கார். அப்போ பிரஜாபதி அப்படின்னாவே பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் பாத்தீங்கன்னா என்ன ரூபத்துல இருக்கார் அப்படின்னா ஆதித்யனா இருக்கார். ஆதித்யன் அவருடைய ஸ்தூல தேகம்.
ஆதித்யனுக்குள்ளார இருக்கக்கூடிய பிராணன் தான் அவருடைய சூக்ஷ்ம தேகம், ஹிரண்ய கர்ப்பர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அந்த ஹிரண்ய கர்ப்பரை நோக்கி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகள் எல்லாம் செய்யப்படுது. இந்த லோகத்துல எந்த ரூபங்களா வேணா இருக்கட்டும், எந்த ரூபம் வேணா இருக்கட்டும், நீங்க எந்த தேவதா வேணா வச்சுக்கணும். அது ஜீசஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா முகமதா இருக்கட்டும், இல்ல வந்து இன்னும் ஏகப்பட்ட தேவதைகள், 30 முக்கோடி தேவதைகளை வச்சுக்கணும். எல்லா ரூபமும் யாரோடது அப்படின்னா அந்த பிராணாத்மாவா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்ப ரூபம். தத்துவம் எது அப்படின்னா பிராண தத்துவம். பிராண தத்துவம் தான் இந்த லோகத்துல சர்வ ரூபங்களையும் தாரணம் பண்ணியிருக்கு. அந்த தாரணம் பண்ணியிருக்க அந்த அதோட ஸ்தூல ரூபம் எது அப்படின்னா ஆதித்யன். நம்ம பார்க்கிற ஆதித்யன். அப்ப அந்த ஆதித்யன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா 2 அயனங்கள் இருக்கு ஆதித்யனுக்கு. ஒண்ணு தட்சிணாயனம், இன்னொன்னு உத்தராயணம். இந்த கருமிகள் இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கருமிகள் அப்படின்னா யாரு அப்படின்னா முண்டகோபனிஷத்துல 1, 2 எடுத்துங்க. 1வது முண்டகம், 2வது கண்டம், 10வது மந்திரம். 10வது மந்திரத்துல வந்து 1, 2, 10 முண்டகத்துல 2வது முண்டகம், 1வது முண்டகம், 2வது கண்டம், 10வது மந்திரம். 1, 2, 10. இது வந்து கருமிகளுக்கான மந்திர பாகம். இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மந்திரம் தான் நமக்கு பிரமாணம். மந்திரத்தை ஆதாரமா வச்சுக்கிட்டு தான் பிராமண பாகம், ஆரண்யக பாகம் இருக்கும். அப்ப இப்ப நம்ம பிரஷ்னோபனிஷத் பாக்குறோம் அப்படின்னா இது வந்து பிராமண பாகம். அப்ப இதுக்கு ஆதாரம் பிரமாணம் எது? மந்திர பாகம். என்ன மந்திரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மந்திரம் தான். மந்திரம் படிக்கிறேன் பாருங்க. இஷ்டாபூர்த்தம் மன்யமானாஹா, இஷ்டாபூர்த்தம் மன்யமானா வரிஷ்டம், நான்யச்ரேயோ வேதயந்தே பிரமூடாஹா, நாக்கஸ்ய பிருஷ்டே தே சுகிருத்தேனு பூத்வா இமம் லோகம் ஹீனதரம் வா விஷந்தி. இந்த மந்திரம் 10வது மந்திரம். இதோட எலாபரேட்டான வியாக்கியானம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரஷ்னத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எந்த கருமிகள் வந்து பாத்தீங்கன்னா, கருமிகள்னா என்ன அர்த்தம்? இஷ்டாபூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய கருமங்கள். இஷ்டம் அப்படின்றதுக்கு நம்ம லட்சணம் சொல்லியிருக்கோம். இஷ்டம் அப்படின்னா அக்னிஹோத்திரம் முதலிய ஃபயர் ரிச்சுவல்ஸ் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம். அது மட்டும் இல்லாம நிறைய கர்மாக்கள் நம்ம சொல்லியிருக்கோம். அக்னிஹோத்திரமா இருக்கட்டும், தபஸா இருக்கட்டும், சத்தியமா இருக்கட்டும், வேத அத்தியனமா இருக்கட்டும், அந்த வேத அத்தியனத்தை வந்து பாலனம் பண்ற கர்மமா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம அதிதி பூஜனம், அதுக்கப்புறம் வைஸ்வதேவம்ன்ற பலிதானம், இது மாதிரி எந்த கர்மங்கள்லாம் இருக்கோ அதுக்கு எல்லாத்துக்கும் பேரு இஷ்டம் அப்படின்னு பேர். இதையே பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய இருக்காங்க. ஜீவனம் ஃபுல்லா முடிக்கிறவங்க இருக்காங்க. எனக்கு ஒரு கணப்பாட்டு தெரியும். அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தமா அப்பப்போ கொஞ்சம் கேட்பார், என்னோடதெல்லாம் கொஞ்சம் கேட்டு சொல்லுவார். அவர் சொல்லுவார், தலையா அடிச்சுப்பாரு என்கிட்ட, சாமி புத்தி வரவே மாட்டேங்குது சாமி, வேதாந்தம் வந்து புரிஞ்சாலும் கூட அதுல நிக்க மனசு வர மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா தீர்க்க காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம அபியாசத்திலேயே இருக்கிறது. இந்த வானப்பிரஸ்தம் வந்துடணும் அப்படின்னு அவருக்கு தெரிய மாட்டேங்குது. வானப்பிரஸ்தம் வராம என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரம தர்மத்தையே வானப்பிரஸ்தம் 70-80 வயசு வரைக்கும் பண்ணிக்கிட்டே போவாங்க. அப்ப என்ன ஆயிரும்? நல்ல அபியாசம் ஆயிரும். அபியாசமானதுக்கு பிறகு அதை விடுறதுன்றது முடியவே முடியாது. அதாவது ஆச்சாரியர் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் முடிச்சாச்சா ஒரு 50 வயசுல என்ன பண்ணுங்க, உபாசனைக்கு வந்துருங்க. இந்த இஷ்டம் பூர்த்தம்ல விஷயத்திலே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்ற இந்த கணப்பாட்டிகள்ல அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இதுதான் சுவாமி சிரேஷ்டமா தெரியுதுன்ற. அது அப்படியே மந்திரத்துல இருக்கு. யாரு வந்து பாத்தீங்கன்னா இஷ்டாபூர்த்தம்னு சொல்லக்கூடிய கருமங்களையே வரிஷ்டம் மன்யமானாக, இதுதான் ரொம்ப சிரேஷ்டமானது அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அதே கர்மத்துல காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கர்மிகளாவே இருந்துகிட்டு இருக்கிறது. நான்யச்சிரேயோ வேதயந்தை, அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா கருமத்தை தவிர்த்துட்டு இதோட சிறந்தது வேற இல்லை அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த பூஜைகள்லயும் அனுஷ்டானத்திலயுமே இருக்கிறது எல்லாம் ஸ்தூல கர்மால. ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலத்தை அடுத்து என்ன பண்ணி ஆகணும், சூக்ஷ்மத்துக்கு போய் ஆகணும். ஆனா சூக்ஷ்மத்துக்கு போறதுக்கு யாருக்கும் மனசு வரமாட்டேங்குது. ஸ்தூலம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்களோட கூடி ஆனந்தமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு நமக்கு ஈஸியா பண்ண முடியுது. இதே கண்ணை மூடி உட்கார்ந்து ஈஸ்வரனை வந்து தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா முடிய மாட்டேங்குது. அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கர்மத்துல ரொம்ப பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, பிரமூடாக
அவங்க என்ன சொல்ற, ஆச்சரியர் சொல்ற மந்திரம் சொல்லுது, நாண்யச்சிரேயோ வேதயந்தே பிரமூடாகான். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா வேற சிறந்த காரியம் இந்த லோகத்துல இல்ல, கருமம் தான் பெருசு அப்படின்னு கருமங்கள்லயே இருக்கிறது. யாரு அப்படின்னா அவர்கள்லாம் நல்லா முட்டாளர்களா இருக்காங்க, மூர்க்கர்களா இருக்காங்க அப்படின்ற மந்திரம் சொல்லுது. நாக்கசிய பிருஷ்டே, சரி ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க கர்மனா பித்ருலோகா, பிருந்தாரண்யத்துல ஒரு மந்திரம் சொல்லியிருக்கு, கர்மனா பித்ருலோக வித்யா தேவலோகா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ரொம்ப சிரமப்படுறாங்க, பகு ஆயாசம், ரொம்ப ஆயாசம், நிறைய ஆயாசப்பட்டு இந்த கர்மத்தை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணி கடைசியில எங்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாக்கசிய பிருஷ்டே தே சுகுர்த்தே அனுபூத்வா. அவங்க என்ன பண்றாங்க, இறந்த பிறகு தட்சிணாயன மார்க்கம் மூலமா, ஏற்கனவே தட்சிணாயன மார்க்கத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், தூம மார்க்கம் அப்படின்னு ஒரு பேர். அந்த தூம மார்க்கத்து வழியா என்ன பண்றாங்க, இவங்களை சதையில வச்சு என்ன பண்ணுவாங்க, பிரேத அக்னிஹோத்திரம்னு ஒரு அக்னிஹோத்திரம் இருக்கு, கடைசியில பண்ணக்கூடிய இந்த பிரேத்தத்தை வச்சு பண்ணக்கூடிய அக்னிஹோத்திரம். இந்த அக்னிஹோத்திரத்துல இந்த எஜமானன் என்ன ஆவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தூமத்தோட ஒண்ணு கலந்து, அதுக்கப்புறம் ராத்திரி தேவதையோட ஒண்ணு கலந்து, அதுக்கப்புறம் கிருஷ்ணபக்ஷ தேவதையோட ஒண்ணு கலந்து, அதுக்கப்புறம் தட்சிணாயன தேவதையோட ஒண்ணு கலந்துவார். அந்த தட்சிணாயன கால தேவதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, சொர்க்கத்துல கொண்டு போய் விட்டுரும். சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்றார், நாக்கசிய, நாக்கசிய அப்படின்னா சொர்க்கசிய. இந்த சொர்க்கத்துல பாத்தீங்கன்னா நல்லா சுகுர்த்தத்தை செஞ்ச கருமத்தோட புண்ணியத்தை எல்லாத்தையும் அனுபவம் பண்ணிட்டு, இமம் லோகம் ஹீனத்தரம் வா விஷந்தி, இந்த லோகத்தையோ, சரி நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு திரும்ப நல்லா கேரண்டி இருக்கா அப்படின்னா, இந்திரனாவே இருந்தாலும் நாயாவோ பன்னியாவோ பிறக்கலாம் அப்படின்னு சாந்தோக்கியம் சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்னா, கேரண்டி எதுவுமே இல்லை. அப்ப மேல இருந்து அவன் என்ன பண்றான், புண்ணியம் தீர்ந்த பிறகு அவன் திரும்பவும் இந்த லோகத்துக்கு வரான், அல்லது இல்லைன்னா இதோட கீழான லோகங்களை அவன் பிரவேசம் பண்றான் அப்படின்னு மந்திரம் சொல்லு. அதனாலதான் சொல்லுது, யாராவது கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிற வரைக்கும் கர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும், வானப்பிரஸ்தாசிரம தர்மத்தை கையில் எடுத்துக்கணும். வானப்பிரஸ்தாசிரம தர்மம் என்ன, அதுதான் இந்த பிரஷ்னோபனிஷத்துல 10வது மந்திரம் சொல்லியிருக்கு. இது உத்தராயண கதி. இந்த உத்தராயண கதிக்கு என்ன மந்திரம் இருக்கு, பிரஷ்னோபனிஷத்துல முண்டக்கத்துல மந்திர பாகத்துல இருக்கிறது அடுத்த மந்திரமே இருக்கு. அடுத்த மந்திரம் என்னது, 1, 2, 11. முண்டக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க, முண்டக்கத்துல 1, 2, 11 மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம், இங்க சொல்லாதது அங்க சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, தபஸ்ரத்தே யுபவசந்தி. வானப்பிரஸ்தர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அரண்யத்துல இருக்காங்க. அரண்யம்னா என்ன அர்த்தம், வானப்பிரஸ்தம் சொல்ற வனம். வனத்துல இருக்கிறவங்களும் வானப்பிரஸ்தர்கள், சன்னியாசிகள் பாத்தீங்கன்னா ஆரண்யத்துல இருக்காங்க. இந்த 2 பேர் குட்டீச்சக சன்னியாசிகள்னு பேர். அவங்களும் வானப்பிரஸ்தர்களும் ஒரே கேட்டகரி, ஒரே தர்மம் இருக்கு 2 பேருக்கும். என்ன தர்மம், தபஸ்ரத்தே, தபஸோடு கூடி இருக்கிறாங்க, தபஸோடு கூடி இருக்காங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னா ஸ்ரத்தே, மந்திரத்துல இருக்க ஸ்ரத்தே சப்தம் எதை குறிக்குதுன்னா, உபாசனையை குறிக்கிற சப்தம். நல்ல சகுன ஈஸ்வர உபாசனையை பாத்தீங்கன்னா கையில எடுத்துக்கிறது, இஷ்ட தேவதா உபாசனையை கையில எடுத்துக்கிறது. நல்லா எடுத்துக்கிட்டு பூஜை பண்ணலாமா சாமி, நல்லா பண்ணலாம். அப்பய தீட்சிதர் மாதிரி பெரியவங்க எல்லாம் நல்லா பூஜை பண்ணியிருக்காங்க. நம்ம அதே மாதிரி பாத்தீங்கன்னா சந்திரசேகர் பாரதி சுவாமிகள் மாதிரி பெரியவங்க எல்லாம் பூஜை பண்ணியிருக்காங்க. பூஜையை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பூஜா பூஜா இல்ல, உபாசன பிரதானம். பப்ளிக்குக்காக இல்ல, வேற எதுக்காகவும் இல்ல, வெறுமனே பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை பிரீத்தி பண்றதுக்காக மட்டும், ஈஸ்வரனை சதா சிந்தனை பண்றதா ஒரு ஸ்ரத்தையோட பாத்தீங்கன்னா பக்தியோட உபவசந்தி, எங்க அரண்யத்துல வனத்துல வாசம் பண்ணிக்கிட்டு, அரண்யே சாந்தா வித்வாம்சோ பைக்ஷச்சரியாம் சரந்தா. ஒரு கேட்டகரி வச்சிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, வானப்பிரஸ்தர்கள் இருக்கவங்களுக்கு முன்னாடி உஞ்ச விருத்தின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று பாத்தீங்கன்னா லேண்டில் பாத்தீங்கன்னா அறுவடை முடிஞ்சதுக்கு பிறகு, ஹார்வெஸ்ட் முடிஞ்சதுக்கு பிறகு நிறைய அதுல மிச்சம் இருக்கும். அதை கலெக்ட் பண்ணி கொண்டு பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தர்கள் ஜீவனம் பண்ணணும் அப்படின்னு வச்சு. இப்ப அதை விட்டுருங்க, இப்ப முடியாது. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பணம் எனக்கு ஒரு அவசியமா தேவையோ அதை பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு பண சம்பாத்தியத்துல காரியம் பண்ணக்கூடாது. முக்கியமானது. வானப்பிரஸ்தர்களும் சன்னியாசிகளும் என்ன நியமம் வச்சிருக்குன்னா, தனத்துக்காக எந்த கருமத்தையும் பண்ணக்கூடாது.
இதை நான் பண்ணினேன் அப்படின்னா இது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா தர்மம் பண்ணல, அதர்மம் பண்றாங்கன்னு. அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா சாந்தா, காமங்கள் எல்லாம் அடங்குனவங்களா, ஆசை எல்லாத்தையும் அடங்கிட்டு என்ன பண்றது, ஈஸ்வரனை மட்டுமே லட்சியமா வச்ச வித்வாம்சக. வித்வாம்சகன் என்ன அர்த்தம், உபாசனையை வந்து குரு மூலமா ஸ்வீகாரம் பண்ணவங்க. பண்ணிக்கிட்டு என்ன பண்ணாங்க, பைக்ஷச்சரியாம் சரந்தக, உஞ்ச விருத்தி நான் சொன்ன பாத்தீங்களா, உஞ்ச விருத்தியை வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு இப்பெல்லாம் யாருமே காணும். முன்னாடிலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உஞ்ச விருத்திக்கு வந்து நாமத்தை சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாசல்ல வருவாங்க. வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு படி கைப்பிடி அரிசி போடுவாங்க எல்லாரும். இதெல்லாம் முன்னாடி இருந்துச்சு. இப்ப எல்லாம் கொலாப் சிஸ்டம். அப்போ பிக்ஷச்சரியா பண்ணிக்கிட்டு இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய இதுக்காக திரவியத்துக்காக எந்த ஒரு கருமத்தையும் பண்ணாம கருமத்தை பரிபூர்ணமா தியாகம் பண்ணிட்டு வெறும் உபாசனையை மட்டும் கையில எடுத்தவர்களாக இவங்க என்ன பண்றாங்க. இந்த மந்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு, உபாசனை எடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம், தபசோட, பிரம்மச்சரியோட, ஸ்ரத்தையோட, வித்தியோட, பூர்ணமான வித்யாவையும் எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, இது மாதிரி யார் போறாங்களோ அவங்க இறந்த பிறகு என்ன ஆகுறாங்க. மந்திரம் சொல்லுது. மந்திரம்னா எது, முண்டக்க உபனிஷத்துல மந்திரம் சொல்லுது, சூரியத்வாரேனத்தே விரஜாஹா பிரயாந்தி. ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா பைக்ஷச்சரியாம் சரந்தக வரைக்கும் முடிச்சுட்டு செகண்ட் லைன் சொல்லுது, சூரியத்வாரேனத்தே விரஜாஹா பிரயாந்தி. அவர்கள் இறந்த பிறகு என்ன பண்றாங்கன்னா சூரியனோட துவாரம் வழியா, சூரியனுக்கு என்ன துவாரம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ரஷ்மிகள் தான் ஸ்ட்ரா மாறி, அது மூலமா தான் கர்ம பலன்கள் நமக்கு வருது. அதே நேரத்துல அந்த சூரியன் என்ன பண்றார், முடிஞ்ச பிறகு அந்த உபாசகர்களுக்கான துவாரமும் அந்த ஸ்ட்ரா வழியா, அந்த கதிர்கள் மூலமா, அந்த ரஷ்மிகள் மூலமா சூரியனை சென்று அடைகிறார்கள். எப்படி போய் சென்று அடைகிறார்கள், மந்திரம் சொல்லுது, சூரிய துவாரேன தே விரஜாஹா பிரயாந்தி. ரஜஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மலத்துக்கு பேர் ரஜஸ்ன்னு பேர். மலமற்றவர்களாக, மலம்னா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மத்தில் இருந்த அந்த ஆசக்தி, பிடிப்பு, பற்றுதல் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் காமங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு ஈஸ்வரனை தான் அடையணுன்ற ஒரே காமத்தோட இருக்கிறவங்க, உபாசிக்கிறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா விரஜர்களாக, மலமற்றவர்களாக, பிரயாந்தி. பிரயாந்தி அப்படின்னா இங்க இருந்து கிளம்புறாங்க. எப்படி கிளம்புறாங்க அப்படின்னா சிதையில பிரேதாக்னிஹோத்திரம் பண்றோம். பிரேதாக்னிஹோத்திரம் பண்ணும் போது இந்த ஜீவாத்மா என்ன பண்றான், உபாசகன், இவனுக்கு தெரியும் கடைசியில பிராணன் பிரியும் போதெல்லாம் தெரியும், ஏன்னா பிராண உபாசகன். அப்போ நல்லா தெரிஞ்சு அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா அவனுடைய ஜீவாத்மாவானது என்ன ஆகுது, அக்னியோட கலக்குது. அக்னியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா பகல் பொழுது தேவதா, அகர் தேவதான்னு சொல்லுவோம், அதோட கலக்குது. அந்த அகர் தேவதா என்ன பண்ணுது, சுக்லபக்ஷ தேவதா கொண்டு போய் கொடுக்குது. சுக்லபக்ஷ தேவதா என்ன பண்ணுது, உத்தராயண தேவதையில கொடுக்குது. உத்தராயண தேவதா என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனோட ரஷ்மிகள் வழியா இவனை டிராவல் பாடி ஒண்ணு கொடுத்து இது மூலமா ஆதித்யன் சொல்லக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்பலோகத்தை கொண்டு போய் சேர்க்குது. ஆதித்யனை அடைகிறார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டும் ஒண்ணுதான், பிரம்மலோகம், ஆதித்ய லோகம், அதே மாதிரி சத்தியலோகம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் அதுக்கு இருக்கு. அப்ப அதனால அந்த லோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னு. சூரியத்வாரேன தே விரஜா பிரயாந்தி எத்திர அமிர்தக ச புருஷோ ஹ்யவ்யயாத்மா. எந்த அந்த சூரியன் இடத்துல எப்படிப்பட்டவன் இருக்கார், அமிர்த ஸ்வரூபமா இருக்க அந்த பரமாத்மா ஹிரண்ய கர்ப்பர் அங்க இருக்கார். ஹிரண்ய கர்ப்பர்னா ஒண்ணுமே யோசிக்காதீங்க, விஷ்ணு பகவான், சூரிய நாராயணர், அவர் தான் இருக்கார். அவர் தான் இந்த ஸ்திதி காலத்துல நமக்கு எல்லாம் ஈஸ்வரனா இருக்கிறவர். வியக்தமான நிலையில அவர் தான் பரமேஸ்வரன். அப்ப அந்த பரமேஸ்வரன் என்ன பண்றார், நம்மளை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிறார், என்னோடு இரும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறார். உபாசகன் அந்த அவர் எப்படிப்பட்டவர், அவ்யயாத்மா, நாசம் இல்லாதவர், அவர் தான் இங்க அடையும். இது வந்து பாத்தீங்கன்னா முண்டக்க உபனிஷத்துல இருக்கிற மந்திரம். அப்ப 1, 2, 10, 1, 2, 11 இந்த ரெண்டுமே உபனிஷத்துல மந்திர பாகத்துல இருக்கிற பிரமாணம். இதுக்கப்புறம் இன்னைக்கு பாட்டத்துக்கு வந்துருங்க. இன்னைக்கு பாட்டம் நம்ம என்ன பார்க்கணும், 10வது மந்திரத்துல பாஷ்யம் பார்க்கணும். பாஷ்யத்துக்கு வந்துருங்க. புக் வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது கொடுத்துருக்கேன்னா 126 பேஜ் நம்பர். அத உத்தரேன மந்திரபதம், மந்திரபதம் வந்து அதோத்தரேன இருக்கு. பிரிச்சோம் அப்படின்னா அத உத்தரேன. உத்தரேன அப்படின்றதுக்கு அர்த்தம் பாஷிக்கார் சொல்றாரு அயனேன, உத்தராயணம் அப்படின்னு பேர். உத்தரேன அப்படின்றதுக்கு அர்த்தம் உத்தரேனா உத்தர திசை இல்ல, உத்தர அயனம்,
பாதை. அந்த சூரியனோட உத்தராயணம்ன்ற கதி அந்த பாதையில, இந்த உத்தராயணம்ன்றது என்னது கேள்வி வருது. உத்தராயணம்னா என்னது? சுவாமி சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் சைடு போறது, அதான் உத்தராயணமா அப்படின்னு கேட்டா, உத்தராயணம்ன்றது ஆச்சரியம் ரொம்ப கிளியர் பண்ற. பிரஜாபதேகே அம்சம். யாரு பிரஜாபதி? யாரு? நம் பரமாத்மா, சிருஷ்டிகர்த்தா. அவர் என்ன பண்ணார்? தன்னை மிதுனமா பண்ணிக்கிட்டாரா? என்ன பண்ணார்? மிதுனம் ஜோடியாக்கிக்கிட்டார். எப்படி ஜோடியாக்குனார்? ஒன்னு சூரியன், ஒன்னு பிராணன், ஒன்னு ரயி. அந்த பிராணன் எது? ஆதித்யன். ஆயிடுச்சா? அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றார். பிரஜாபதேகே அம்சம். பிரஜாபதி வந்து ரெண்டானார். பிராணன் ரயின்னு சொல்லக்கூடிய இதா பிராணன் ஆதித்யன். அதே மாதிரி ரயின்றது வந்து பாத்தீங்கன்னா சோமம். சோமம்னா சந்திரன், அன்னம். ஆயிடுச்சா? இதுதான் இங்க சொல்றார். பிரஜாபதேகே அம்சம், பிரஜாபதியோட அம்சமா இருக்கக்கூடிய பிராணனை, பிராண தத்துவம். அப்ப சூரியனுக்குள்ளார எது இருக்கு? பிராண தத்துவம் இருக்கு. அந்த பிராண தத்துவம் தான் ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு, விஷ்ணு பகவான் பேரு. அப்போ அந்த பிராணனை, அந்த பிராணன் எப்படிப்பட்டதா இருக்கு? அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதா பிராணாபான சமாயுக்தா பச்சாம் எண்ணம் சதுர்விதம். கீதால 15வது சாப்டர்ல சொல்லுது, நான் வைஸ்வானர அக்னியா இந்த தேகத்துக்குள்ளார இருந்துகிட்டு, நம்ம தொப்புள்ள நாபி பிரதேசத்துல இருந்துகிட்டு சாப்பிடுற எல்லா வஸ்துக்களையும் நான் செரிமானம் பண்ணுகின்றேன், டைஜஸ்ட் பண்றேன் அப்படின்ற. அப்ப பரமாத்மா தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுடைய வயிற்றுலயும் இருந்துகிட்டு நம்ம சாப்பிடுற எல்லாத்தையும் போகம் பண்றார். அதனால அவருக்கு என்ன பேரு? அத்தான்னு பேரு. ஒரே ஆள் தான் போகம் பண்றது. நான் சாப்பிடுறேன்னு சொல்றோம், நான் சாப்பிடல, பரமாத்மா சாப்பிட்டுட்டு இருக்க. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? சாப்பிடும் போதெல்லாம் பிராணாகினி ஹோத்திரம்னு ஒண்ணு பண்றது. பிராணாய ஸ்வாஹா, அபானாய ஸ்வாஹா, உதானாய ஸ்வாஹா, வியானாய ஸ்வாஹா, சமானாய ஸ்வாஹா, பிரம்மனே ஸ்வாஹா. லாஸ்ட்ல வந்து சொல்லும் போது பிரம்மனே ஸ்வாஹா அப்படின்னு சொல்றது. அப்ப இது மாதிரி நம்ம சாப்பிடும் போது பிராணாகினி ஹோத்திரம் கொடுக்கறது யாருக்குன்னா, உள்ள இருக்கக்கூடிய பிராணன் தான். பிராண ரூபத்துல யார் இருக்கா? பரமேஸ்வரன், அந்த பிரஜாபதி. அப்ப பிரஜாபதினு சொல்லலாம், பரமாத்மான்னு சொல்லலாம், ஆதித்யன்னு சொல்லலாம், இல்லைன்னா பிராணன்னு சொல்லலாம், இல்லைன்னா அவர் தான் அத்தான்னு சொல்லலாம், போகம் பண்றவர்னு சொல்லலாம். அந்த அம்சத்தை ஆதித்யனை அபிஜயந்தே, இந்த உபாசகர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆதித்யனை சென்றடைகின்றார்கள். சூரியனோட துவாரம் மூலமா, அந்த ரஷ்மிகள் மூலமா அந்த சூரியனை சென்றடைகிறார். சூரியனுக்குள்ளார இருக்கிற அந்த பரமாத்மாவை சென்றடைகிறார். ஃபுல்லா காயத்ரி மந்திரத்தோட அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான். இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இருக்க அந்த பரமாத்மாவை தான் நம்ம என்ன பண்றோம்னா, காயத்ரியில வந்து தியோயோன பிரச்சோதயாத்துன்னு முக்கியமான பிரார்த்தனை. சாந்தோக்கியத்திலையும் பிருகதாரண்யத்திலையும் காயத்ரி உபாசனம்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கர்மிகளா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வானப்பிரஸ்தத்துக்கு வரும்போது பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, போதும் போதும் நீ நித்திய கர்மானுஷ்டானம் பண்ணது போதும். திரிகால சந்தியா பண்றது வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி நித்திய கர்ம அனுஷ்டானம் சொல்லப்படுது. அப்ப கர்மத்தெல்லாம் விட்டுட்டு, இல்லையே நம்ம ஜபிக்கிறோமே அப்படின்னா ஜப பிரதானம் கூட வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நித்திய கர்மாலதான் சேர்த்து. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம் போகும்போது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நித்திய கர்மத்தை வந்து தாத்பரியம் இல்லை, அதை கம்மியா பண்ணிக்கோ, கவனம் பண்ணிக்கோ. திரிகால சந்தியாவை பண்ணிட்டு பேசாம வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி உபாசனத்தை பண்ணு அப்படின்னு சாந்தோக்கியம் பிரதிதாரன் சொல்லி. எப்படி உபாசனை பண்றது அப்படின்னா, பிராண உபாசனா. அந்த சூரியனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த புருஷனுக்கு பேரு பிராணாத்மா, ஹிரண்ய கர்ப்பாத்மான்னு பேர். அவரை உபாசிக்க சொல்லுது. அது மாதிரி உபாசிக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசனை பண்றவங்களுக்கு ரொம்ப அருமையான மந்திரங்கள் இருக்கு. ரொம்ப அருமையான மந்திரம். யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகளை பண்றாங்களோ, அப்போ ஈஸ்வர உபாசனைனாவே நம்ம மனசுல வச்சுக்கணும். ஈஸ்வர உபாசனைனாவே பிராண உபாசனா. அந்த பிராண உபாசனைய பண்றவங்க என்ன ஆகுறாங்க அப்படின்னா, ஈஷாவாசியத்துல 17வது மந்திரம், 16வது மந்திரம் அதெல்லாம் இருக்கு. இறந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அருமையான மந்திரங்கள் இருக்கு. நல்ல காயத்ரிய வந்து பண்ணிட்டு இருக்காங்க. காயத்ரி பண்ணும்போது ஐக்கியானுசந்தானம்னு ஒரு மந்திரம் இருக்கு. சூரியனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டெய்லி அர்க்கியம் கொடுக்கறது. அர்க்கியம் கொடுத்ததுக்கு பிறகு கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு ஒரு ஐக்கியானுசந்தானம் இருக்கு. அந்த சூரிய மண்டலத்துல இருக்கிற அந்த பிரம்மமும் யாரு? ஹிரண்ய கர்ப்பர், பிராணாத்மா.
அவரும் பிரம்மமாவே இருக்கார், நானும் பிரம்மமாவே இருக்கேன், நான் அந்த பிரம்ம ரூபமா இருக்கேன் அப்படின்னு அகங்கிரக உபாசனான்னு பேர் இருக்கு. அகங்கிரக உபாசனா, நான் அவனாவே இருக்கேன், நான் அவனாவே இருக்கேன் அப்படின்னு அந்த பிராணாத்மாவா நான் இருக்கேன். அதே மந்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இருக்கு, ஈசாவாசியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அருமையான மந்திரம் இருக்கு. யோசாவசோ புருஷ சோகமஸ்மி. இங்க இருக்கு மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு, யோசாவசோ புருஷ சோகமஸ்மி அப்படின்னு ஈசாவாசியத்துல 16வது மந்திரம். ரெஃபர் பண்ணிக்கணும், நல்லா ஹெல்ப்பா இருக்கும். பிராணாத்மாவை சொல்ற மந்திரம். இந்த மந்திரம் வந்து படிச்சுக்கிட்டு நான் அவனா இருக்கேன்னு இவன் என்ன பண்ணிருப்பான், உபாசனை பண்ணிக்கிட்டே இருந்திருப்பான். பிரதானமா உபாசனை பண்ணி சதுர்த்த பாதம்னு பேரு. காயத்ரியில 4வது பாதம் இருக்கு, திரிபதா காயத்ரின்னு சொல்லுவோம் கர்மத்துக்கு. அதுல 4வது பாதம் வந்து பாத்தீங்கன்னா சதுர்த்த பாதம், துரிய பாதம்னு பேரு. அந்த பாதம் இப்ப சொல்ல மாட்டேன், யாருக்கா வேணும்னா தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அந்த பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா ரகசியம், உபாசனைன்றது ரகசியம், அது முறைப்படிதான் தெரிஞ்சுக்கணும். அந்த 4வது பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசனை பண்ற மெத்தேட பண்ணிக்கிட்டு, ஆனா உபாசனைக்கு என்ன விஷயம், இதுதான் விஷயம். நான் அவனாகவே இருக்கிறேன். யோ அசௌ புருஷா, எவன் அந்த சூரிய மண்டலத்தில் புருஷனாக இருக்கின்றானோ, யாரு, ஹிரண்ய கர்ப்பர். சூரிய மண்டலத்துக்குள்ளார யார் இருக்கா, பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவமாகவே சோ அகமஸ்மி, அவனாகவே நான் இருக்கின்றேன். அவனே நான். சோகம் 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 சொல்றோம் பாத்தீங்களா, சோகம், வாசுதேவோகம், சிவோகம், இதே மாதிரி மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றவன் கடைசி காலத்துல பிரார்த்தனை பண்றான். இரண்மயேன பாத்ரேன சத்யஸ்யாபிஹிதம் முகம் பூஷன்னபாவ்ருணு சத்ய தர்மாய திருஷ்டயே அப்படின்னு ஒரு பிரார்த்தனை மரண காலத்துல. அப்ப என்ன அர்த்தம் தெரியுது அவங்களுக்கு? சூரிய மண்டலத்துல இருக்கிற புருஷனே, உன்னை வந்து அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தட்டு வச்சு மூடின மாதிரி கவர் பண்ணிருக்கு. நான் உன்னை பார்க்கணும், அந்த கவரை நீ ரிமூவ் பண்ணு, நான் உன்னை தரிசனம் பண்ணணும், கடைசி க்ஷணத்துல நான் உன்னை நினைச்சுக்கிட்டே உன்னை பிராப்தி பண்ணணும் அப்படின்னு இங்க இருக்கிற உபாசகன் என்ன பண்றான், பிரார்த்தனை பண்ணிட்டு அவனையே சிந்திச்சு என்ன பண்றான், ஓம்னு சொல்லி பிராணனை விடுறான். இதுதான் உபாசகர்களுக்கான கதி, உத்தராயண கதி. இதுக்கு பேரு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேரு. இததான் இங்க வந்து ஆச்சாரியர் என்ன பண்றாரு, ஆதித்யம் அபிஜயந்தே. இவன் எங்க போறான், ஆதித்யனுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஹிரண்ய கர்ப்ப புருஷனை அடைகின்றான், பிரம்மலோகத்தை அடைகின்றான். கேன சரி, அவ்வளவு ஈஸியா சாமி? நம்ம 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சா எல்லாத்தையும் ஞானி ஆக்குற மாதிரி உபாசகன் வந்து அவ்வளவு ஈஸியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபாசனையில அவ்வளவு ஈஸி இல்லைங்க. நிறைய நியமம். வைதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வச்சிருக்கு. ரொம்ப கர்மகாண்டம் ஃபுல்லா பெரிய பார்ட். கர்மகாண்டத்தோட பார்ட்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு ஹோமங்கள்லாம் பண்ணி அபியாசம் இருக்குன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஈஸியா உட்கார முடியும். ஒரு ருத்ரத்தையும் ஒரு சமக்கத்தையும் பாராயணம் பண்றோம் மகன்யாசத்தோட அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா 1.5-2 மணி நேரம் வந்து சாலிடா உட்கார முடியும். இந்த பூஜைகள் யாரு பண்றாங்களோ அவங்களுக்கு ஆசன சித்தி எல்லாம் ஈஸியா உண்டாயிடும். இந்த யாகங்கள் கர்மங்கள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பேஸ் எல்லாம், யோகத்துக்கு என்னெல்லாம் பேஸ் இருக்கோ அந்த பேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு பிறகு வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, தபசா, பாஷிகர் சொல்றார், தபசா மந்திரத்துல இருக்க பதம் தபசா. உபாசனை எப்படி இருக்கணும், 4 கண்டிஷன் சொல்லியிருக்கோம். முதல் கண்டிஷன் தபஸ் இருக்கணும் உபாசகனுக்கு. தபஸ் இல்லாத வந்து உபாசனை பண்ணவே முடியாது. ஒரு 1/2 மணி நேரம் ஜபம் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா முட்டி வலிக்குது, கால் வலிக்குது, அது வலிக்குது, இது வலிக்குதுன்னு போயிடுவாங்க. தபஸ் இருக்கணும். அப்ப தபஸ்னா என்ன அர்த்தம், இந்திரிய ஜெயேன. நான் தபஸ் கண்ண மூடி உட்கார்ந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, ஜபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா பக்கத்துல இருக்க சப்தம்லாம் கேட்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அது பின்னாடி போயிடுவோம். சில பேர் என்னன்னா, என்னோட பிரம்மச்சாரிகள்லாம் இருந்தார் ஒருத்தர், நல்ல பிரம்மச்சாரி. பால்காரர் வந்து பாத்தீங்கன்னா காலையில பால் பெல் அடிச்சாருன்னா ஜபத்தை பாதியிலே விட்டுட்டு அப்படியே ஒரு ஜபத்துக்கே நாங்க என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா திக்பந்தம்னு சொல்லுவோம். திக்பந்தம் சொல்றோம்ல, திக்பந்தம் பண்ணதுக்கு பிறகு ஓம் பூர்கோசோ இது திக்பந்தா அப்படின்னு திக்பந்தம் பண்ணிட்டீங்கன்னாவே திக் விமோகம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எந்திரிக்க கூடாதுன்னு ஒரு நியமம் வச்சு. எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு, பிரேக் பண்ணக்கூடாது. நமக்கு ஒரு அதுல ஒரு சாலிடா நமக்கு ஒரு நிச்சயம் உண்டாகணுன்றது. நம்ம பிரம்மச்சாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பெல் அடிக்கிறாங்க பால்காரர் அப்படின்னா பூஜையை எல்லாத்தையும் அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே போயிடுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்திரிய ஜெயம் இல்லை.
எது வேணும், ஈஸ்வரன் வேணுமா இல்ல இந்த லோக்கம் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் லோக்கம் வேணும், ஈஸ்வரன் வேணாம்னு நம்ம சொல்லிடுவோம். அதனாலதான் ஆச்சாரியர் சொல்றார், இந்திரிய ஜெயம் இருக்கணும். உடம்பு வலிக்கதான் செய்யும். 20 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா மூட்டு வலி வரும். நீங்க 20 நிமிஷத்துல ஜாயிண்ட் பெயினை உதாசீனப்படுத்தி இருந்தீங்க அப்படின்னா 40 நிமிஷம் 2வது முகூர்த்தம் கிராஸ் பண்ணலாம். ஒரு முகூர்த்தத்தை தாண்டிங்கன்னா ஈஸியா 2வது முகூர்த்தம் தாண்டிடலாம். 2வது முகூர்த்தத்தை 40-45 நிமிஷத்துல ஒரு பெயின் வரும் அந்த ஜாயிண்ட்ல. அதை கிராஸ் பண்ணீங்கன்னா உதாசீனப்படுத்திட்டு ஜபத்திலே இருந்தீங்க அப்படின்னா தாராளமா 1 மணி நேரத்துக்கு மேல போயிடும். 1 மணி நேரத்தை நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா 1.5-2 மணி நேரத்தை டச் பண்ணிடுவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, இந்த ஃபர்ஸ்ட் எடுத்த முதல் முகூர்த்தத்துல ஒரு பெயின் வரும் பாத்தீங்களா, அவ்வளவுதான் நமக்கு முடியாது அப்படின்ட்டு எந்திரிச்சு. இந்திரிய ஜெயம் இல்ல, ஹட்டம் இருக்கணும். அனுஷ்டானத்துல பெரிய ஹட்டம் இருக்கணும். எப்படியாவது பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 500 காயத்ரி பண்ணணும். 1000 காயத்ரி உட்கார்ந்தா 500 காயத்ரியர் தான் எந்திரிக்கணும். உட்கார்ந்தா பாத்தீங்கன்னா இத்தனை ஜபம் பண்ணணும். ஆவர்த்தி நமசிவாய மந்திரம் இருக்கு அப்படின்னா ஒரு 50-100 மாலை பண்ணணும் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டு உட்காரணும். அப்ப என்னது, ஜபத்திலேயே உங்களுக்கு என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா இந்திரிய ஜெயம் மெதுவா வர ஆரம்பிச்சு. இந்திரிய ஜெயம். அதுக்கப்புறம் விசேஷத்தோ பிரம்மச்சரியன ரொம்ப முக்கியமா சொல்லப்பட்டிருக்கு. கிரகஸ்தாசிரமத்திலிருந்து பாத்தீங்கன்னா வானப்பிரஸ்தம் போறாங்க, அவங்க தான் உபாசன பிரதானம். கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு கர்ம பிரதானம். உபாசனம் பாத்தீங்கன்னா கவுனம் கம்மியா வச்சிருக்கு, கம்மியா பண்ணுங்க. அதை அதிகம் ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. கர்மத்தை பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூஜைகளையும் ஆராதனைகளையும் அதே மாதிரி இந்த சொசைட்டிக்கான பஞ்சமகாயத்தையும் நல்லா பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தாசிரமம் பிரம்மச்சரியம் முடியாது. கிரகஸ்தாசிரமத்துல பாத்தீங்கன்னா ஒரு விதி வச்சிருக்க, என்னன்னு கேட்டீங்கன்னா ருதவ் பாரியாம் கச்சேத் அப்படின்னு ஒரு விதி வச்சிருக்கு. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா பிரம்மச்சரியம்ன்றது சம்போகம் இருக்கணும். அதான் தர்மம், அது கிரகஸ்தாசிரம தர்மம். ஆனா உபாசனைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மச்சரியம் ரொம்ப ஸ்ட்ராங் இருக்கும். அதாவது இங்க சொல்லுது ஆச்சாரியர் பாஷ்யத்தை சொல்றாரு, விசேஷத்தோ பிரம்மச்சரியன. இந்திரிய ஜெயம் இருக்கு. இந்திரிய ஜெயங்கள் எல்லாமே, எல்லா இந்திரியங்களும் நம்ம வெற்றி கொண்டாலும் கூட இந்த பிரம்மச்சரியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சுவாமி அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா, இந்த பிராண சக்தி இருக்கு பாத்தீங்களா, பிராண சக்தியோட வேற ஒரு ஃபார்ம் தான் இந்திரிய இந்த நம்ம பிரம்மச்சரியத்துல இருக்கிறது. நம்ம வீரியம் சொல்றோம் பாத்தீங்களா, அந்த வீரியம் பாத்தீங்கன்னா வேற எதுவுமே இல்ல, சாப்பிட்ட ஃபுட்டோட லாஸ்ட் ஃபார்ம். அதே மாதிரி குடிச்ச தண்ணியோட லாஸ்ட் ஃபார்ம். அப்ப 7 சப்த தாத்துக்களா உண்டாகும் போது அந்த சப்தம தாத்து தான் பாத்தீங்க அப்படின்னா வீரியமா கன்வெர்ட் ஆகுது. அந்த வீரியத்துல என்ன இருக்கு அப்படின்னா பிராண சக்தி தான் அந்த வீரியமே, வேற எதுவுமே இல்லை. மேல பாத்தீங்கன்னா லிக்விட். அந்த லிக்விட்ல பாத்தீங்கன்னா 2 அம்சம் இருக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட ஃபுட்டோட அம்சம், இன்னொன்னு குடிச்ச தண்ணியோட அம்சம். இந்த 2ம் கவர் பண்ணிருக்கோம். அதுக்குள்ளார இருக்கிறது எது இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சாப்பிட்ட ஃபுட்லயும் குடிச்ச தண்ணியிலயும் இருக்கிற பிராண தத்துவமானது, பிராண சக்தியானது அது இருக்கும். அப்போ அந்த வீரியத்தை பாத்தீங்கன்னா யாரு ப்ரொடெக்ட் பண்றானோ, 2 சொல்றோம், அதோ கமன வாயு ஊர்த்வ கமன வாயு அப்படின்னு. ஊர்த்வ கத்தியில இருக்க பிராணன், அதோ பிராணன். பிரம்மச்சரியம் பண்ண இல்லை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும், வீரியத்தை பாத்தீங்கன்னா வெளியேற்றுறதுக்காக சம்போக காலத்துல அதிகமான பிரயத்தனம் எந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா வீரியத்தை வெளியேற்றுறதுக்காக கீழே இருக்கும், அதோ கமன வாயுவா போயிட்டு இருக்கு. ஆனா நீங்க எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரிய துவாரத்தை அடையணும். உபாசகனோட லட்சியம் என்னது, ஹிரண்ய கர்ப்ப லோகம். எது மூலமா போகணும், இந்த பிரம்மரந்தரத்து வழியா வெளியில போறது. இந்த பிரம்மரந்தரத்து வழியா வெளியில போகணும். சுஷும்னா நாடி வழியா மேல போய் இந்த பிரம்மரந்தரம்னு தலையில இருக்கக்கூடிய அந்த உச்சியை பிளந்துகிட்டு அந்த கதிர்களோட சேர்ந்து மேல போறது. அப்ப நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம பிராண தத்துவம் எப்படி இருக்கணும், ஊர்துவ கமனமா இருக்கணும், ஊர்துவ பிராணனா இருக்கணும். ஆனா பிரம்மச்சரியத்துக்கு ஆப்போசிட்டா இருக்க சம்போகம் எப்ப நடக்கும், அதோ பிராணனா இருக்கும். கீழ் நோக்கி பிராணன் போனவனுக்கு எப்படி மேல் நோக்கி போக முடியும்? அப்ப அபியாசம் ரெண்டுமே வேற வேற. இப்ப நம்ம அபியாசம் பண்றமே இந்த ரேச்சக பிராணாயாமத்துல இருந்து எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் ஊர்துவத்தை பிராணனை ஊர்துவ கத்தியா மாத்துறது. அந்த ஊர்துவ கத்தியா பிராணன் மாற 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 இந்த உபாசகன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா நல்ல மனசு திருடமாயிடும். எவனுக்கு பாத்தீங்கன்னா வீரியமானது, யாரு ஸ்திரீகளா இருக்கட்டும், வீரியம்னு காமனா சொல்லும், சுக்ல சோனிதம் எதா இருக்கட்டும்,
இந்த பிராண தத்துவம் வந்து பாத்தீங்கன்னா மேல 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 நல்ல காரியங்கள்ல, நல்ல காரியம்னு அர்த்தம் மனசை வந்து சதா ஈஸ்வர ஸ்மரணத்திலேயே வைக்க 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 அதோட பிராணனோட கதி எப்படி இருக்கும் அப்படின்னா ஊர்துவ கத்தியா இருக்கும். இந்த ஊர்துவ கத்தி ஆக 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 அதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்கு பாத்தீங்களா, பிருத்திவி தத்துவம், அந்த ஜட தத்துவம் எல்லாமே மெதுவா இல்லாம போயிடும். வெறும் ஆக்சிஜன் மட்டும் அதிகமாகும். ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக அதிக பிராணன் தான் ஆக்சிஜன். அது கண்டென்ட் அதிகமாக 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 இந்த மனசு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஒரே விஷயத்துல ஏகாகிர சித்தத்தோட சதா அதுலயே நிக்கிற சாமர்த்தியம் மனசுக்கு உண்டாகும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்ற பிரம்மச்சரிய பிரதிஷ்டாயாம் வீரிய லாபகா அப்படின்னு சொல்ற. பிரம்மச்சரியத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு நல்லா பிரதிஷ்டிதமா ஆகிறானோ அவனுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வீரியமானது உண்டாகும். என்ன வீரியம் அப்படின்னா ஊர்தோடு. அவனுக்கு வந்து பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேற்று கீதா சொன்னோம் பாத்தீங்களா, பிரயாண காலே மனசா அச்சலேன்னு. பிரயாண காலத்துல மனசை அச்சலமா வச்சுக்கிட்டு என்னது புருவோர் மத்தியே பிராணம் ஆவேசிய சம்யக்கு, பிராணனை கொண்டுட்டு வந்து புருவ மத்தியில வச்சு ஓம்னு சொல்லி பிராணனை விடணும். அப்போ அந்த கதி வந்து நமக்கு வந்து நல்லபடியா அபியாசம் ஆயிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மேல நோக்கி கொண்டு போகும். அதுக்காக தான் வந்து ஆச்சாரியர் என்ன பண்றார், யோக சாஸ்திரத்திலையும் சரி பதஞ்சலி யோக சூத்திரத்திலையும் இதை சொல்லியிருக்காரு. என்னது பிரம்மச்சரிய பிரதிஷ்டானாத் வீரிய லாபகா, முக்கியமானது. அப்ப கர்மத்துக்கு தேவையா சுவாமி அப்படின்னா கர்மிகளுக்கு தேவையில்லை. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறதுக்கு குஷலான பிரமதிதவ்யம் வச்சிருக்கு, ரொம்ப அருமையான மந்திரம் வச்சிருக்கு. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்களுக்கு நாங்க என்ன சொல்லுவோம், சௌக்கியமா இருங்க, நல்ல குழந்தை குட்டியோட நல்ல சௌக்கியமா இருங்க, கணவன் மனைவி நல்லா அந்யோன்யமா இருங்க, நல்லா சம்போகத்தை நல்லா பண்ணுங்க, பிரியத்தோட இருங்க, லவ்வோட இருங்க. அதான் குடும்பம். குடும்பம்னா வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும். அதே நேரத்துல வானப்பிரஸ்தனுக்கு என்ன சொல்லுவோம், தூரமாயிரு அப்படின்னு சொல்லுவோம். குஷலான பிரமதி தவ்யம் சொல்ல மாட்டோம். குஷலாத்துனா என்ன அர்த்தம், சௌக்கியமாருன்னு வானப்பிரஸ்தனை சொல்ல மாட்டோம். சௌக்கியமா இருக்கிறான் அப்படின்னா ஏசிய போட்டுக்கிட்டு சௌக்கியமா இருக்கான் அப்படின்னா அவன் அவனுடைய தர்மத்துல இருந்து விலகிறான். அப்ப இந்திரியங்களை வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை பண்றது. கிரகஸ்தாசிரமத்துல சௌக்கியமா இருக்கிறது, வானப்பிரஸ்தாசிரமத்துல இந்திரியங்களை இந்த தேகத்தையும் ஃப்ரை பண்றது. எதுக்கு அப்படின்னா தேகாத்ம புத்தி போறதுக்கு, ஈஸ்வரனிடத்திலேயே கான்சியஸ்னஸ் வச்சுக்கிட்டு விசேஷத்தோ பிரம்மச்சரியன்னு, விசேஷமா பிரம்மச்சரியத்தோட கூடவே என்னது ஸ்ரத்தையா, ரொம்ப ஸ்ரத்தா இருக்கணும். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். பகவான் வந்து பாத்தீங்கன்னா இதை நான் இந்த மந்திரத்தை ஜபிக்கிறேன் அப்படின்னா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா என்ன கொண்டுட்டு போவார். அவரோட என்ன ஒருவேளை யாருக்காவது நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா, இது யாரோ எழுதி வச்சிருக்காங்க, யாரோ ஒருத்தன் பழப்பு நடத்துறதுக்காக இதை எழுதி வச்சிருக்காங்க இந்த மந்திரத்தெல்லாம் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா மொத்தமும் போயிட்டு உபாசனை பண்ண முடியாது. அப்ப என்ன இருக்கணும், உபாசகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அத்தியந்த ஸ்ரத்தா இருக்கணும். ஸ்ரத்தாவான் லபதே ஞானம், யோயச்ரத்தக சயேவ சக. கீதால சொல்ற, எவன் எதனை ஸ்ரத்திக்கிறானோ அவன் அதுவாகவே ஆகிறான். அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா என்ன ஸ்ரத்தா, நான் அந்த ஹிரண்ய கர்ப்பனாவே பிராணாத்மாவாகவே இருக்கிறேன் அப்படின்னு இவன் என்ன பண்றான், பாவிக்கிறான். நான் அந்த விஷ்ணுவாகவே இருக்கிறேன், அந்த பிரஜாபதியாகவே நான் இருக்கிறேன், பிராணனாகவே இருக்கிறேன், நான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியா இருக்கேன் அப்படின்னு இவன் ஸ்ரத்தா வைக்கிறான். அந்த ஸ்ரத்தையோட வித்யாச்ச, வித்யா என்னது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வித்யான்றதுக்கு அர்த்தம் உபாசனை பண்ற மெத்தட். ஒரு குருநாதர்கிட்ட முறையா அவர் பண்ணிருக்கணும். இப்ப நிறைய பேர் எனக்கு ஒருத்தர் ஒரு சுவாமி வந்து சன்னியாசம் வாங்கிட்டு வந்தார். யாரோ ஒரு இடத்துல வாங்கிட்டு வந்தோன்னு என்கிட்ட வந்து ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு வந்து, சுவாமி எனக்கு ஓங்காரத்தை பத்தி உபதேசம் பண்ணுங்க, எனக்கு மெத்தட் சொல்லிக் கொடுங்க. நான் சொன்னேன், நான் எதுக்குங்க சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு, உங்க குருநாதர் தானே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்க குருநாதர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னு நான் கேட்டேன். சொன்னேன் இல்ல அவர் பண்ண மாட்டாரு, அவர் பிரணவம் பண்றது இல்லை, அவருக்கு வந்து ஓங்காரத்தை பத்தி. அப்ப அவருக்கு ஓங்காரத்தை பத்தி தெரியாது, பிரணவம் தெரியாது, அப்ப எப்படி அவர் பிரணவ தீட்சை கொடுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் முழிக்கிறாரு அப்படி. இப்ப நிறைய இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா யாருமே அபியாசிகள் இல்லை. யாரு எதை அபியாசம் பண்ணிருக்காங்களோ அதை தான் அவங்களோட சிஷ்யர்களுக்கு தீட்சையா பண்ணி வைக்க முடியும். அப்ப வித்யா அப்படின்னா குருநாதர் என்ன பண்ணிருப்பார், குருநாதர் வந்து பாத்தீங்கன்னா இந்த உபாசனைகளை எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருந்திருப்பார். அதுல என்ன லாப நஷ்டம் எல்லாம் தெரியும் அவருக்கு, எந்தெந்த இடத்துல எந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு எல்லா நுணுக்கங்களும் தெரியும். அப்படிப்பட்ட குருநாதர்கிட்ட இருந்து வெறும் லிட்ரலா இல்ல
அவரோட அனுபவத்தோடு சேர்ந்து அந்த உபாசன விதிகளை எல்லாத்தையும் வாங்கி முறையா வாங்கி, அதுக்கு பேரு வித்யாச்ச அப்படின்னு பேரு. வித்யா, அந்த வித்யாவோட சேர்ந்து பிரஜாபதி ஆத்ம விஷயா. எதை பத்தின வித்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வித்யா அப்படின்னா ஸ்ரீ வித்யாவா சாமி அப்படின்னு கேட்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. வாஸ்தவத்துல வித்யானா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரஜாபதி ஆத்ம விஷயா ஹிரண்ய கர்ப்ப உபாசனான்னு பேர். அந்த பிரஜாபதின்றது யாரு? ஹிரண்ய கர்ப்பர், ஆதித்யன், பிராணாத்மா. இப்ப நமக்கு ஆத்மாவா எது இருக்கு? நம்ம ஆத்மா யாரு? எது போச்சுன்னா நீங்க இருக்க மாட்டீங்க, பிராணன் போச்சுன்னா நான் இருக்க மாட்டேன். அதுதான் நம்மளுடைய ஆத்மா. அப்போ இந்த பிராணனை வந்து பாத்தீங்கன்னா, பிராணன் யாரு? சாட்சாத் ஈஸ்வர சுரூபம். அவர் தான் ஹிரண்ய கர்ப்பர். அவரை அந்த பிராண உபாசனையை எப்படி பண்றதுன்ற மெத்தட தெரிஞ்சுக்கிட்டு, ஆத்மானம் எதை அடைய போறோம் நம்ம? அப்ப நான் ஆச்சரியர் தெளிவா சொல்லிட்டார் மந்திரத்துல, ஆத்மானம் அன்விஷ்யன் இருக்கு. ஆத்மாவை சர்ச்சிங் பண்ணி, இது வந்து ஞான பிரகரணம் இல்ல, இது வந்து உபாசனா பிரகரணம். கான்டெக்ஸ்ட் போயிட்டு இருக்கு. அப்ப பிரகரணத்து படி பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆத்மானம்ன்றதுக்கு அர்த்தம், இந்த உபாசகனுக்கு லட்சியம் எது அப்படின்னா பிராண ஆத்மா. பாஷிகாரர் தான் போட்டார் பாருங்க, பிராணம். பிராணம்னா எது? சூரியன். பிராணனை, சூரியனை லட்சியமா வச்சுக்கிட்டு, அந்த பிராணனா இருக்கிறது இந்த தேகத்துல பிராணன் அவர் தான், பரமாத்மா தான் பிராணனா இருக்கார். பிராணநாதன் அவர் போயிட்டாரு அப்படின்னா இது சவம். இதுல இது வந்து பாத்தீங்கன்னா மகிமை வச்சிருக்கு அப்படின்னா, இந்த தேகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பரமஹம்சானந்த் தான் ரொம்ப கர்வமா சொல்றேன் அப்படின்னா யாருனாலும் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பரமாத்மா பிராணனாலதான் சொல்லிட்டு இருக்கேன். பிராண தத்துவம், பிராணநாதன். அதுதான் வெளியில என்னவா இருக்கு நமக்கு தெரியுது, சூரியனா தெரியுது. என்னோட தேகத்துல எது பிராணனா இருக்கோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஆதித்யனா நமக்கு காட்சி கொடுக்கறதா இருக்கு. அதுதான் எப்படிப்பட்டது? ஜெகதஸ்து சஸ்ட. அதுதான் இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்களா இருக்கு. மொத்தத்தையும் பார்க்கக்கூடியது யாரு? சர்வத்துக்கும் சக்ஷுவா இருக்கக்கூடியது. சூரியன் இல்லை அப்படின்னா, அவனோட அனுகிரகம் நின்று போச்சு அப்படின்னா, இந்த கண்கள் வந்து பார்க்கவே பார்க்காது, பார்க்கிற சாமர்த்தியம் இல்லாம போயிடும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இதுல ஆதித்யனை வந்து நம்ம வழிபடுறோம் அப்படின்னா, உபாசனை பண்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து கண்கள் நல்லா தீட்சண்யமாகும். ஆதித்ய ஹிருதயம்லாம் இருக்கு. அதெல்லாம் எதுக்காக படிக்கணும்னா ஆரோக்கியத்துக்காக. அப்போ இங்க என்ன சொல்றேன்னா, இந்த ஜெகத்துக்கு கண்களா இருக்கக்கூடிய அந்த சூரியனை, பிராணனை, அப்ப பிராணன சமஷ்டி பிராணன்னு பேரு. இந்த மொத்த பிராணனும், நம்ம ஜெகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிகள்ல இருக்க பிராணனும் நான் அப்படின்னு மொத்தமா அபிமானிக்கிற அந்த பரமாத்மா, அந்த ஹிரண்ய கர்ப்பரை லட்சியமா வச்சுக்கிட்டு அவர் அடையணும் அப்படின்னு அன்விஷ்ய அப்படின்னா சர்ச்சிங் பண்றது. எப்படியாவது அவர் அடையணும். மரண படுக்கையில இருக்கும் போதும் அதுக்கு முன்னாடியில இருந்தும் சதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்வர யுத்தியச்ச கீதால சொல்ற. சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஈஸ்வரன் அடையணும் அப்படின்ற எண்ணத்தோட அன்வேஷனம் பண்ணிட்டு, அன்விஷ்ய அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, அகமஸ்மி இது விதித்வா. அன்விஷ்யனா என்ன அர்த்தம்? நான் அந்த பிராணாத்மாவாகவே இருக்கின்றேன் என்று அறிந்து. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அகங்கிரக உபாசனா. இப்போ இதை பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா, வைதிகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மூர்த்தங்களோட சிலாக்களோட உபாசனைகள் சொல்லப்படுது, ரொம்ப கம்மி. ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா தத்துவங்களோட உபாசனைகள் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஈஸ்வரனாவே வேதத்தோட உபனிஷதங்களோட கணக்குப்படி ஈஸ்வரன் யாரு அப்படின்னா பிராண ரூபத்துல இருக்கிறவர். இதை மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். பிராணன், அந்த பிராணன் எங்க இருக்கு அப்படின்னா சூரியனுக்குள்ளார இருக்கு. அவருக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர். அப்போ அதுக்கு அடுத்த ஃபார்ம் அந்த ஹிரண்ய கர்ப்பரோட வெக்தமான ஃபார்ம் தான் ஆதித்யன். ஆதித்யனோட வேற ஒரு ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த லோக்கத்துல நம்ம அக்னி தத்துவமா வச்சிருக்கிறது. அப்போ அக்னி அதுவும் பரமாத்ம ரூபம். அதுக்கப்புறம் ஆதித்யன் அதுவும் பரமாத்ம ரூபம். அந்த ஆதித்யனுக்குள்ளார இருக்கிற பிராண தத்துவம் அதுவும் பரமாத்ம தத்துவம். இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர தத்துவமா உபாசிக்க சொல்லியிருக்கு. அப்போ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்திலையும் பிரம்மச்சரியாசிரமத்திலையும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மச்சரியா இருக்கிறவன் நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா சமிதாதானத்தை அக்னி காரியத்தை பண்ணிக்கிட்டே இருக்கு. அக்னிதான் தேவம், அக்னிதான் தேவதா, பிரத்யக்ஷ தேவதா அக்னி.
கிரகஸ்தாசிரமத்திலையும் இருக்கும்போது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபயர் ரிச்சுவல்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஏன் ஃபயர் ரிச்சுவல்ஸ் வச்சிருக்கு அப்படின்னா அதுதான் தேவதா, பிரத்யக்ஷ தேவதா. இந்த லோக்கத்துல வந்து ஈஸ்வரன் என்னவா இருக்காரு அப்படின்னா அக்னி தத்துவமா பிரத்யக்ஷமா இருக்காரு. நீங்க கேட்கறத எல்லாத்தையும் கொடுக்கிற சாமர்த்தியம் அந்த அக்னி தத்துவத்துக்கு. எனர்ஜி, ஃபுல் எனர்ஜி தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் போகும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண தத்துவத்தை சொல்றோம். இந்த அக்னிக்கு இதா இருக்கிறது பிராண தத்துவம் இருக்குப்பா அப்படின்னு அந்த பிராண தத்துவம் தான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுக்கும் போது என்ன பண்றோம், இதுல வந்து பிருகதாரண்யத்துல மந்திரம் வருது, ஏக்கமேவ விரதம் சரியத் பிராண விரதம் அப்படின்னு. வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சதா வந்து பாத்தீங்கன்னா பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். விரதம் பிராணாயாமம் இல்ல, பிராணனை பார்க்கறது. இந்த பிராணனை எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு போறோம், நான் நித்தியம் கோயிலுக்கு போறேன். கோயிலுக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்து அருணாச்சலேஸ்வரரை தரிசனம் பண்றது. ஃபுல்லா அலங்காரத்தோட சேர்ந்து இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் நல்லா தரிசனம் பண்றோம், மனசார பார்க்கிறோம். அப்ப நமக்கு என்ன பாவம் இருக்கு அப்படின்னா சாட்சாத்து இவர்தான், இந்த சிவலிங்கம் தான் பரமேஸ்வரர். இந்த மொத்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிருஷ்டி ஸ்திதி லயம் எல்லாத்தையும் பண்ணக்கூடிய அந்த பரம்பொருள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவலிங்கமா இருக்குன்னு தான் பாவிக்கிறோம். ஒரு க்ஷணம் கூட இந்த சிவலிங்கம் கல்லு அப்படின்னு நமக்கு பாவனை வர்றது இல்லை. பாவனையோட தானே போறோம், பாவனையோட தரிசனம் பண்றோம். அதே மாதிரி என்ன பண்ண சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து இந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்கன்னா சர்வ ஜீவராசிகளையும் உயிரா இருக்கு, ஈஸ்வரனா இருக்கு அப்படின்ட்டு இந்த பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர புத்தியோட பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். வானப்பிரஸ்தருக்கு இதான் உபாசனை. வேதாந்தத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய உபாசனை இதுதான். இதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரதீக உபாசனை. பிரதீக உபாசனை. பிரதீகம்னா என்ன அர்த்தம்? அடையாளம். இப்ப நம்ம எதெல்லாம் சிலாரூபத்துல வச்சிருக்கோமோ, மூர்த்தங்களா வச்சிருக்கோமோ, ராமரும் கிருஷ்ணரும் அம்பாலும் கிருஷ்ணரும் நல்ல கணபதி எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு, நல்ல ரூபமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ரூபமா இருக்கோ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர், காமன் பேர் என்னன்னா பிரதீகம்னு பேர், இண்டிகேட் பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இந்த ரூபங்கள் எல்லாம் ஈஸ்வரனை இண்டிகேட் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்தந்த ரூபங்களை ஆராதனை பண்ணிட்டு இருக்கோம். இதே விஷயத்த என்ன பண்ண சொல்லியிருக்குன்னு கேட்டீங்கன்னா உபாசனை பண்ணும் போது இந்த ரூபங்கள் எல்லாம் ஓரமா வச்சுட்டு அந்த ரூபங்கள் எல்லாம் பிராணனோட ரூபம் தான் அப்படின்னு பிராணனை பார்த்துக்கிட்டே இருக்கு. வெறும் கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இன்ஹேல் எக்ஸேல மட்டும் பாக்குறது. இதுக்கு பேரு அதுல என்ன பாவம் வரணும், ஈஸ்வர பாவம். ஈஸ்வரன் இந்த பிராணன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே கண்ணை மூடி உட்கார்ந்துட்டு இந்த பிராணனை மட்டும் பாக்குறது. இதுக்கு அடுத்த ஸ்டெப், இந்த பிராணன் தான் சர்வ ஜீவராசிகள்லையும் வியாபிச்சிருக்கு. இந்த பிராணன் எனக்குள்ள மட்டும் இல்ல, இந்த மொத்த ஜீவராசிகள்லையும் புழு பூச்சியில இருந்து ஆரம்பிச்சு பிரம்மா வரைக்கும் எல்லாத்துலயும் இந்த பிராண தத்துவம் தான் இருக்கு. இவர்தான் பரமேஸ்வர தத்துவம் அப்படின்னு அந்த பிராணனை பரமேஸ்வரனா பாவிக்கிறது. அப்படி பாவிக்கிறதுக்கு பேரு சம்பத் உபாசனான்னு பேரு. சம்பத் உபாசனா, குண ஆதானம் சம்பத்துன்னு சொல்லுவோம். அந்த பிராணன் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனோட குணங்களை எல்லாத்தையும் பாக்குறது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு என்னெல்லாம் இருக்கோ, பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க படிக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு மேல ஆரோப்பம்னா பிராண தத்துவத்துக்கு மேல ஆரோப்பம். அவர்தான் எல்லாம் அவர்தான். எந்த ரூபத்துல? பிராண ரூபத்துல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், பாவிக்க ஆரம்பிக்கணும். பிராண தத்துவமா இருக்கிறது ஈஸ்வரன் தான், அவர் தான் இந்த மொத்த ஜெகத்துக்கும் ஆதாரமா இருக்கார், எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கார் அப்படின்னு பாவிக்கிறது. இது சம்பத் உபாசனா. அதுக்கப்புறம் மூணாவது உபாசனா வந்துருது அகங்கிரக உபாசனா. இந்த அகங்கிரக உபாசனா தான் பாஷ்யக்காரர் இங்க சொல்றாரு பாருங்க. பாஷ்யக்காரர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த ஆத்மாவை, எந்த ஆத்மாவை? பிராண ஆத்மாவை, சூரியனை, இந்த ஜகத்துக்கு கண்களாக இருப்பவரை அன்விஷ்யனா அடைந்து, தேடி அடைந்துனா என்ன அர்த்தம்? அகமஸ்மி இது விதித்வா, அந்த பிராணாத்மாவாக நானே இருக்கிறேன். அகமஸ்மின்னு என்ன அர்த்தம்? அந்த பிராணன் சொல்லக்கூடிய ஈஸ்வரன் வேற, நான் வேற இல்ல, ஈஸ்வரனாகவே பிராணாத்மாவாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னு ஐக்கியம் பண்ணி உபாசிக்கிறதுக்கு பேரு அகங்கிரக உபாசனா.
இது காயத்ரி டெய்லி காயத்ரி பண்றவங்க 3 times வந்து பாத்தீங்கன்னா 3 காலமும் அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மைவாகமஸ்மி அப்படின்னு நித்தியம் சொல்லிட்டு இருக்காங்க. மீனிங் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த பிராணாத்மாவா இருக்கக்கூடிய அந்த சாட்சாத் இவர் வந்து பாத்தீங்கன்னா சூரிய நாராயணர் யாரு? நானாதான் இருக்கேன். பிராண ரூபத்துல இருக்கிற அவர் நானாதான் இருக்கேன்னு அறிந்து விதித்வா. விதித்வான்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, விதித்வா அப்படின்னா அனுபவம் பண்ணி புரிஞ்சுக்கிறது இல்ல, கருமத்தை அனுஷ்டானம் பண்ணணும். உபாசனைய பாவிச்சு அது மயமா ஆகணும், அதான் உபாசனம். அப்ப விதித்வான்றதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டா பத்தாது, அதை உபாசிச்சு அது மயமா ஆகி ஆதித்யம் அபிஜயந்தே, அந்த ஆதித்யனை சென்றடைகிறார்கள். அபிப்ராப்னுவந்தி, ஆச்சாரிய சொல்லிட்டார், சென்றடைகிறார்கள். பூரணமா இறந்த பிறகு இந்த தேகத்திலிருந்து அங்க போய் சேர்றாங்க. அடுத்த பாஷ்யம் வித்யா 4. நான் நேத்து கூட சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அபியாசம் பண்ணணும்னாலும் இந்த 4 கண்டிஷன் வரணும். அதனால்தான் நான் வந்து யோக சூத்திரத்துல இருக்கிற சொல்லியிருக்கேன்ல, யோக சூத்திரத்துலயும் அதே கண்டிஷன் தான். இது மட்டும் இங்க மட்டும் இல்லை, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் அதே தான். இப்போ முண்டக்கோபனிஷத்துலயும் அதே தான் சொல்லியிருக்கு. முண்டக்கோபனிஷத் மந்திரங்களும் நான் நாளைக்கு வேணா கோட் பண்ணுவேன். இதே கண்டிஷன் வந்து நீங்க எங்கெல்லாம் உபாசனா காண்டம் வருதோ அந்த எல்லா இடத்துலயுமே இந்த 4 கண்டிஷன்ஸ் வரும். நீங்க எந்த அனுஷ்டானத்தை எடுத்துக்கிட்டாலும், ஒரு மந்திர ஜபத்தையோ இல்ல எதை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணி சித்தம் பண்ணணும் அப்படின்னா இந்த 4 கண்டிஷன்ஸ் வந்துடும். ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய மந்திரத்தை நான் சித்தம் பண்ணணும் சுவாமின்னு உட்கார்ந்தாருன்னு வச்சுங்க, அக்ஷர லட்சம் சொல்லுவோம். ஒரு மந்திரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அக்ஷர லட்சம் பண்றது 5 பஞ்சாட்சரி தானே. அப்ப பஞ்சாட்சரினா 5 லட்சம். 5 லட்சத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நான் வந்து புரஸ்சரணம் பண்றேன், மந்திர சித்தி பண்ண போறேன் அப்படின்னு உட்கார்ந்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த நியமம் எல்லாம் வந்துடணும். நம்ம சொல்றோம், இந்த நேத்து கூட சுவாமி கேட்டார், காவி போடலாமா சாமி அப்படின்னு. இந்த விரத காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, விரத காவினே ஒண்ணு இருக்கு, காவி கட்டிக்கிறது. எதுக்கு தெரியுங்களா? எதுக்கு? பிரம்மச்சரியமா இருக்கேனா, ஸ்திரீகளோட சங்கம் வராது, நான் ரொம்ப பியூரிட்டியோட நான் இருக்க போறேன் அப்படின்னு விரத சங்கல்பம் பண்ணிக்கிறது. சங்கல்பம் பண்ணிக்கிட்டு அந்த சங்கல்பம் முடிகிற வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா வெறும் தரையில படுக்கிறது. நீங்க வந்து இதெல்லாம் பார்க்கலாம். நம்மளுடைய ஐயப்பன் சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலை போடுறவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நியமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 48 நாள் வந்து பாத்தீங்கன்னா விரதம் இருக்கிறது இப்படிதான். அப்போ காவி கட்டிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறும் தரையில படுக்கிறது, நல்ல குஷன்ல படுக்கிறது இல்ல, வெறும் தரையில படுத்துக்கிட்டு உப்பு இல்லாம மோர் சாதம் சாப்பிட்டுக்கிட்டு, மசாலா அது இதெல்லாம் எதுவுமே கலந்துக்காம, காரம் புளி உப்புலாம் எதுவும் சேர்க்காம இருந்துகிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா 3 கால ஸ்நானம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் தபஸ்ல வந்துடும். தபஸ்னா நம்ம சும்மா எடுத்துக்கூடாது, இதெல்லாம் நிறைய நியமங்கள்லாம் வச்சிருக்கு. அப்போ அந்த தபஸோட இருந்துகிட்டு பிரம்மச்சரியத்தோட இருந்துகிட்டு நித்திய உபாசனை, இத்தனை 1000 ஜபங்களை நித்தியம் நான் பண்ணுவேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, ஒருவேளை உணவு அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அல்பாகாரமா எடுத்துக்கிட்டு உபாசனை, பகல்ல தூங்காம இருந்துகிட்டு, இதெல்லாம் விதி. ஒரு உபாசனை பண்றதுக்கு பகல்ல தூங்கக்கூடாது, நம்ம பாதி பேர் காலி ஆயிடுவோம். தரையில படுக்கணும், பாதி பேர் காலி. தரையில படுத்தீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? உங்களுக்கு புதுசா படுத்து பாருங்க தரையில, 2வது நாள் உடம்பு வலிக்க ஆரம்பிச்சு, உங்களால தூங்கவே முடியாது நிறைய பேரால். இப்ப நாங்க அபியாசம் பண்ணி வச்சிருக்கிறது என்ன அபியாசம் பண்ணி வச்சிருக்கோம் தெரியுங்களா? தரையில தான் படுக்கிறது, எதுவும் விரிக்கிறது கூட இல்லை, அப்படியே படுக்கிறது. குத்தம், எனக்கு வந்து ஃப்ளஷே இல்லை உடம்புல, குத்தம் இருந்தாலும் திருப்பி படுத்துக்கிறது, வேற எதுவும் பண்ண முடியாது. இது தபசு. அப்ப தபசு முக்கியம், அதே நேரத்துல பிரம்மச்சரிய முக்கியம், நாலேஜ் வேணும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாம ஒண்ணு பண்றாங்க. இப்ப என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா வந்தார், வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காயத்ரி மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னார், சுவாமி நான் திரிகால சந்தியா பண்ணிட்டு காயத்ரி பண்றேன்னு சொல்லிட்டு, எவ்வளவு ஜபம் பண்றீங்க அப்படின்னா, ஒரு 5000 ஜபம் பண்ணுவோம் சாமி. எனக்கு அப்படி நல்லா வந்து வெடிச்சு போச்சு, 5000 ஜபமா? 5000 ஜபம்லாம் பண்ணவே முடியாதுங்களே அப்படின்னு கேட்டா, இல்ல சாமி நான் பண்றேன் சாமி. நல்லா ஸ்ரத்தையா இருந்தார், ரொம்ப ஸ்ரத்தாவான், நல்ல ஆள் அவர். நான் கேட்டேன் எப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டா, காயத்ரி உச்சாரணம் பண்றதுக்கு ஒரு முறை வச்சிருக்கு சாஸ்திரம். இந்த 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 ஸ்ருதியோட இந்த இதோட வந்து சொல்லணும், இத்தனை இடத்துல நிப்பாட்டணும்னு வச்சிருக்கு. ஓம் ஒரு வாட்டி நிப்பாட்டணும். பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம்
பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். 5 இடத்துல நிப்பாட்டணும்னு சொல்லியிருக்கு. நீங்க 12 நிமிஷத்துல 108 ஜபம் நல்லா ஷார்ப்பா நீங்க அபியாசியா இருந்தா பண்ணிருக்கலாம். அப்போ 1 மணி நேரத்துல 500 பண்ணலாம். அப்போ 1000 பண்றதுக்கு 2 மணி நேரம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூர்வ பாகம் உத்தர பாகம்னு முன்னாடி நியாசங்கள்லாம் இருக்கு. இந்த நியாசத்தோட சேர்ந்து 108 காயத்ரி ஒருத்தன் பிராணாயாமத்தெல்லாம் முறையா பண்ணானா ஒரு 108 ஜபம் பண்றதுக்கு 40 நிமிஷம் எடுக்கும். மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்வரசுத்தமா சொல்லணும்னு விதி வச்சிருக்கு, இல்லைன்னா தப்பாயிடும், மீனிங் தப்பாயிடும். அவர் வந்து வந்தவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா அடிச்சு உடச்சுக்கிட்டு போனார். மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா ராஜதானி எக்ஸ்பிரஸ் மாதிரி வேகமா போனார். எங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, அதுல நிறைய தப்பு. அப்புறம் மெதுவா கேட்ட, முறையா வந்து இந்த பூர்வ பாகம் உத்தர பாகம்லாம் பண்றீங்களா? இல்லையே, பூர்வ பாகம் உத்தர பாகம்லாம் பண்றதே இல்லை சாமி. அப்ப என்ன பண்றீங்க? வெறும் காயத்ரி மட்டும். ஆஹா, எவ்வளவு ஆனந்தம். மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமம் வச்சிருக்கு. எவன் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரியோட பூர்வ பாகம் உத்தர பாகம் இல்லாம வெறும் காயத்ரியை மட்டும் உச்சரிக்கிறானோ அவனை வந்து பாத்தீங்கன்னா பெரியவங்க அவனை வந்து வித்வத் சதஸ்ல இருந்து ஒதுக்கி வைக்கட்டும் இருக்கு. ஊரை விட்டு விளக்குற மாதிரி, ஊரை விட்டு இவன் தனியா காயத்ரி சொல்றாப்பா, இவனை ஓரமா வை அப்படின்னு ஒதுக்கி வைக்கணுமா. காயத்ரிய வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி பாகம் பின்னாடி பாகம்லாம் சேர்ந்து காயத்ரி வந்து பாத்தீங்கன்னா 17வது அங்கம். மொத்தம் 23 அங்கம் இருக்கு சந்தியாவந்தனம். அதுல 17வது அங்கமா தான் வந்து பாத்தீங்கன்னா காயத்ரி வருது. இதுக்கு இதெல்லாம் ப்ராப்பரா தெரியணும். ஒரு குருநாதர்கிட்ட இருந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பிராணாயாமம் எப்படி பண்ணுவீங்க? 14 பிராணாயாமம் வருது. ஒரு சந்தியாவந்தனத்துல 14 பிராணாயாமம் வருது. நீங்க எப்படி பிராணாயாமம் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் இப்படி மூக்க பிடிச்சார். இப்படி என்னங்க பண்றீங்க? பிராணாயாமம் பண்றேன் சாமி, தலையில அடிச்சுக்கிட்டேன். இங்க ஒருத்தர் வருவார், சாஸ்திரி ஒருத்தர் வருவார், சாமி சந்தியாவந்தனம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பைப்பை திறந்து விட்டு என்ன பண்ணுவார்? இப்படின்னு நான் என்னங்க பண்றீங்க? மூக்க பிடிக்கிறீங்களா? என்ன பண்றீங்க? மூக்க பிடிக்கிறது கூட இல்ல, மூக்க டச் பண்றது. இப்படி என்னப்பா பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணாயாமம் பண்றேன். பிராணாயாமம் எப்படிங்க பண்ணுவீங்க? சொல்லியிருக்கு 3 பாகமா காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா 3 பாகமா பண்ணணும். நாம இப்ப படிக்க போறோம். அடுத்த உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா அமிர்த நாதோ உபனிஷத்துன்னு ஒண்ணு வரப்போகுது. அதுல வந்து அந்த பிராணாயாம விதிகள்லாம் வருது. காயத்ரியை வந்து பாத்தீங்கன்னா 3ஆ சொல்றது. ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓகும் சுபஹ, ஓம் மகஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓகும் சத்யம். இது வரைக்கும் இன்ஹேல் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸேல் கும்பகம் பண்றதுக்கு தத்சவிதுர்வரே ஏன்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத். இது கும்பகம் ஆயிடும். ரேச்சகம் பண்ணும்போது ஓம் ஆபோ ஜோதிரசோமிருதம் பிரம்ம பூர்புவ சுவரோம். இது ரேச்சகம். விதி வச்சிருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10 ரவுண்டு பண்ணணும். இது மாதிரி ஒரு சந்தியாக்கு 14 பிராணாயாமம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா காயத்ரின்றதே பிராண தத்துவம். அப்ப காயத்ரியில கான்சென்ட்ரேட் பண்றதுக்காகவே 14 பிராணாயாமத்தை வச்சிருக்கு. ஜபத்துக்கு முன்னாடி மொத்தமா 10 பிராணாயாமம் வச்சிருக்கு. 10 பிராணாயாமம் எவ்வளவு நேரத்துல பண்ணுவீங்க தெரியுங்களா உங்களுக்கு? இந்த மெத்தட்ல பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்றேன், இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா 10 நிமிஷத்துல இருந்து 15 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சாலிடா வந்து பாத்தீங்கன்னா பிராணாயாமத்துக்கு மட்டும் தேவை. அப்ப மைண்ட் வந்து நல்லா கான்சென்ட்ரேட் ஆயிடும், அந்த ஜபத்தை பண்ண முடியும். இது மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு விதி விதானம் இருக்கு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா வித்யா அப்படின்னு பேரு. அப்போ டெக்னிக்கல் தெரிஞ்சுக்கணும். இந்த மெத்தட் படிதான் ரிஷிமார்கள் இதை பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஆச்சமனம் பண்ணுவாங்க. நமக்கு தெரியவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த சந்தியாவந்தனத்தை நிறைய பேர் வெறுத்துருவாங்க. என்ன வெறுத்துருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்திரிச்சு குந்தி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆச்சமனம் பண்ணணும். ஏகப்பட்ட ஆச்சமனங்கள் வச்சிருக்கு. கிரி ட்ரேடிங்னு ஒரு புக் இருக்கு. அவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஷார்ட்கட் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆச்சமனத்தை எல்லாம் கம்மி பண்ணிட்டான். விதிப்படி பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் எல்லா கிரியா பண்ணும் போதும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் ஆச்சமனம் பண்ணி பண்ணணும். ஆச்சமனம் சமணம் கட்டி போட்டு உட்கார்ந்து ஆச்சமனத்தை பண்ண முடியாது. அச்சுதாய நமக அனந்தாய நமக கோவிந்தாயம் பண்ணக்கூடாது. சந்தியாவந்தனம் பண்ணும் போது குந்தி உட்கார்ந்து 2 முட்டிக்கு நடுவுல கை வரணும், முறையா பண்ணணும். அப்ப இந்த மெத்தட்லாம் எதுக்கு வச்சிருக்க? நம்ம ரிஷிமார்கள்லாம் என்னென்ன முட்டாள்களா, மூர்க்கர்களா? எல்லாமே நாடிய பேஸ் பண்ணி இருக்கிறது. 72,000 நாடியில வந்து பாத்தீங்கன்னா எந்த நாடி எந்த ஆசனத்துல உட்கார்றதுனால, எந்த ஆச்சமனம் பண்றதுனால எப்படி ஆக்டிவேட் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப பெரியவங்க என்ன விதி விதானத்து படி சொல்லியிருக்காங்களோ அதை அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா பண்றது. அதை முறையா குருநாதர்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறது. இது காயத்ரி அனுஷ்டானம்.
இதுக்கு காயத்ரி உபாசனம் வேற இருக்கே, அதையும் தெரிஞ்சுக்கணுமே. அப்போ முறையா தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் வித்யான்னு பேர். அப்புறம் பாஷ்யத்துக்கு வந்து ஏதத்வா. சரி, இந்த சூரியன் இருக்கே, நம்ம சூரியனா இந்த பிராணன், அப்ப சூரியனாவும் பிராணனாலும் ஒண்ணு. அந்த சூரியன் பிராணன் இந்த ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேகத்துல எல்லாத்தையும் போகம் பண்ணக்கூடிய அக்னி தத்துவமா ஜாட்டராக்னியா இருக்கு. இதுதான் ஏதத்வா ஆயத்தனம். இந்த சூரியன் நம்ம சொல்றமே, பிராணன் சொல்றமே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆயத்தனம், நிச்சயமாக ஆயத்தனம். ஆயத்தனம்னா என்னது? ஆயத்தனம்ன்றதுக்கு அர்த்தம் வசிப்பிடம்னு அர்த்தம். வசிக்கிறது. நம்ம வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயத்தனம். அப்போ நம்மளோட இருப்பு எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. சூரியன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போனா அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மொத்த பிருத்திவி என்ன ஆயிரும்? பஸ்மமா போயிடும். அக்னி நட்சத்திரத்துக்கே நமக்கு தாங்க முடியல. இப்போ இது கொஞ்சம் மூவ் ஆச்சு அப்படின்னா மொத்தமும் இல்லாம போயிடும். அப்ப சூரியன் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜெகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயத்தனமா இருக்கான். அவன் இருக்கிறதுனாலதான் நம்ம இருக்கோம், இந்த பூமி இருக்கு. சர்வ பிராணினாம் ஆயத்தனம். எல்லா பிராணிகளோட வசிப்பிடம் எது அப்படின்னா இந்த சூரியனும் இந்த சூரியனுக்குள்ளார இருக்கிற பிராணசக்தியும் தான். நீங்களும் நானும் எதனால இருக்கோம்? பிராணன் இருக்கிறதுனால தான் இருக்கோம். பிராணன் இல்லைன்னா இருக்க மாட்டோம். சூரியன் இல்லை அப்படின்னா நம்மளோட எந்த இயக்கமும் நடக்கவே நடக்காது. அப்ப பிராணனும் சூரியனும் வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவமா இருந்துகிட்டு இந்த பாடியை வந்து பாத்தீங்கன்னா உயிர்ப்போட வச்சிருக்காங்க. சர்வ பிராணிகளுக்கும் இந்த சூரியன் தான் ஆயத்தனமா இருக்கு. அது மட்டும் இல்ல, சாமானியம் ஆயத்தனம், ஆசிரியம். சாமானியம் பேஸ். சாமானியம்ன்றதுக்கு அர்த்தம் சர்வசாதாரணமான பேஸ். இது இல்லை அப்படின்னா இங்க எதுவுமே இல்லை. அப்போ இது இருக்கிறதுனால தான், பேஸ் இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனா பேஸ் வெளியில தெரியுதானா? வெளில தெரியாது. இந்த பிராணன் நம்ம கவுண்டிங்லேயே கொண்டு வரதில்லை. ஆனா பிராணன் தான் சர்வத்துக்கும் பேஸா இருக்கிறது, ஆயத்தனமா இருக்கிறது. ஆயத்தனம்னா என்னது? ஆச்சாரியார் பாஷ்யத்தை சொல்றார், ஆசிரியம். நம்ம எதை ஆசிரியம் பண்ணியிருக்கோம்? பிராணனை ஆசிரியம் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அக்னி தத்துவம் கொஞ்சோண்டு மந்த அக்னி ஆகி போச்சுன்னு வச்சுங்க, ஜாட்டர் அக்னி. நேற்று எனக்கு அதான் யோசிச்சேன். நான் நேற்று வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் வந்து சரியா ஆகலை. நான் ஏதாவது மருந்து சாப்பிடலாமான்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அப்ப எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ஃபுட்டு, சாப்பிட்ட ஃபுட்டு அக்னி மந்தம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, ஜாட்டர் அக்னி டைஜஸ்ட் ஆகாது. டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னா 2 நாள் ஒருத்தருக்கு டைஜஸ்ட் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளம் வரும்னு யோசிச்சு பாரு. முடிஞ்சு, மொத்தமா உட்கார முடியாது. அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அக்னி தத்துவம் ஜாட்டர் அக்னி வேணும். அந்த ஜாட்டர் அக்னியை தூண்டுறது அந்த பிராண தத்துவம். அந்த பிராண தத்துவம் எது மூலமா வருது அப்படின்னா சூரியனோட ரஷ்மிகள் மூலமா நம்ம தேகத்தை பிராப்தி பண்ணுது. அப்ப சூரியன், பிராணன், அக்னி இந்த 3த்தையும் ஆசிரியம் பண்ணி தான் இங்க இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளும் இருக்கின்றன. சூரியன் இல்லைன்னா நமக்கு ஃபுட்டு கிடைக்காது. அக்னி தத்துவம் இல்லைன்னா நமக்கு டைஜஸ்ட் ஆகாது. பிராணன் இல்லைன்னா நம்ம ஜீவிக்க முடியாது. அப்ப நம்ம எல்லாமே எதனால ஜீவிச்சுக்கிட்டு இருக்கோம்? நமக்கு பரம ஆசிரியம் இந்த பிராண தத்துவம் தான். ஏதத்து அமிர்தம். அது மட்டும் இல்ல, இதுதான் அமிர்தம். ஏன்னா பிராணன் போச்சுன்னா என்னாச்சு? நம்ம போயிடுவோம். அப்ப நம்ம தேகத்துல வந்து அமிர்த தத்துவமா, சாகாத தத்துவம் எது இருக்கு அப்படின்னா அந்த பிராண தத்துவம் தான் அமிர்த தத்துவமா இருக்கு. பிராணனுக்கு மரணம் இருக்கா? நமக்கு மரணம் சம்பவிக்குது. எதனால? பிராணன் இந்த தேகத்துல இருந்து வியோகம் ஆச்சு அப்படின்னா இந்த தேகத்துக்கு மரணம் சம்பவிக்குது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பிராணனுக்கு மரணம் எந்த காலத்திலயும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா பிராணன் தான் பரமாத்மா. அப்ப பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா அமிர்த சுரூபமாக இருக்கார். பரமாத்மா போயிட்டாருன்னா இந்த தேகம் சவமா போயிடும். சிவமா இருந்தது சவமா போயிடும். அதனால அமிர்தம் அப்படின்னு பேரு, அவினாஷின்னு பேரு. அதுதான் அவினாஷி. அது மட்டும் இல்ல, அபயம். இந்த லோக்கத்திலேயே அபயம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிராண தத்துவம் தான் அபயம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் மரணமே இல்லையே. அப்ப மரணம் இல்லாத ஒரு தத்துவத்தை நம்ம ஆசிரியம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து அதை அனுசந்தானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு மரணம் சம்பவிக்குமா? மரணம் சம்பவிக்காது. அதனாலதான் சொல்லுது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அபயம். நம்ம பிராணனை நோக்கிதான் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதுன்னு நம்ம பரமாத்மாட்ட நம்ம பிரார்த்திக்கிறோம். எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம்? பிராணன் என்னை விட்டு போயிடக்கூடாது. அப்போ இருக்கிறதுலயே பெரிய அபயஸ்தானம் எது அப்படின்னா இந்த பிராண தத்துவம் தான் அபயஸ்தானம். அதையே பயவர்ஜிதம். அதனாலேயே அந்த பிராணன் வந்து பாத்தீங்கன்னா பயம் இல்லாததா இருக்கு. ந சந்திரவத்து.
சந்திரன் எப்படிப்பட்டது? சந்திரனை போல இல்ல. சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேய்பிறை இருக்கு, வளர்பிறை இருக்கு. கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம்னு ரெண்டுத்திலையும் அதிகமாகும் கம்மியாகும். ஆனா சூரியன் எப்பவும் ஏக்க ரூபத்துல இருக்கான். சூரியன் அவனுக்கு வந்து க்ஷயமும் இல்ல, விருத்தியும் பிராப்தி ஆகிறது. இந்த பிராண தத்துவம் எப்படிப்பட்டது அப்படின்னா க்ஷயமும் உண்டாகிறது இல்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா விருத்தியும் உண்டாகிறது, ஏக்க தத்துவமா இருக்கிறது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா அபய தத்துவம்னு பேரு. க்ஷய விருத்தி பயவத்து என்ன, சந்திரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா க்ஷயம் உண்டாகுது, விருத்தி உண்டாகுது, பயம், அதனால பயம் இருக்கு. ஆனா அது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரியன் அப்படி இல்லை, இந்த பிராண தத்துவம் அப்படி இல்லை. ஏத்தத்து பராயணம் அடுத்த லட்சணம். இதுதாங்க பரம அயனம். பரா கதி வித்யாவதாம் கர்மினாம் ச ஞானவதாம். இந்த லோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பரம அயனம். அயனம்னா மிகப்பெரிய கதி. நமக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதே கதி எத்தனை சொல்லியிருக்கோம்? 3 கதி. எத்தனை கதி? 3 கதி. அதோ கதி, பாப்பிகளுக்கு அதோ கதி. அப்புறம் புண்ணியாத்மாக்களுக்கு சொர்க்கத்துக்கு போறதுக்கான கதி என்னது? தட்சிணாயன கதி மார்க்கம். அது அப்புறம் இந்த சூரியன் இது உத்தராயண கதி. இருக்கிறதே உயர்ந்த கதி இந்த உத்தராயண கதி. அதுதான் இங்க ஆச்சரிய சொல்றார். பராகதினா என்ன அர்த்தம்? மேலான கதி. இதுதான் இந்த சூரியன் தான் மேலான கதி. யாருக்கு? வித்யாவதாம் உபாசனையை உடையவர்களுக்கு, கர்மினாம் ச ஞானவதாம் உபாசனையோட சேர்ந்து ஞானத்தை உடையவர்களுக்கு. நல்லா தெரிஞ்சுங்க, எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா உபாசனையையும் பண்ணணும், கர்மத்தையும் சேர்ந்து பண்ணணும். நித்திய கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டே உபாசனையை பண்ணணும். அவர்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா உபாசனையோடு கூடிய கர்மம் பண்ணவங்களுக்கும் அந்த லோக்கத்தை தான் அடைகிறாங்க. இப்ப என்ன மாதிரி சன்னியாசிகள் இருக்காங்க? என்ன மாதிரி சன்னியாசிகளுக்கு கர்மம் இல்லை. அப்ப என்ன இருக்கு அப்படின்னா கேவல வித்யான்னு பேரு, கேவல உபாசனம். அதான் பாஷிகார் சொல்லிட்டாரு, வித்யாவதான் சன்னியாசிகளுக்கு நிராசிரியம், அதாவது கர்ம நிராசிரியம். கர்மம் இல்லாம வெறும் உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கு அவங்களுக்கும் கதி அந்த சூரியன் தான், கிரணி கர்ப்பலோகம் தான், பிரம்மலோகம் தான். அதே மாதிரி கர்மத்தோடு கூடி உபாசனை பண்ணக்கூடியவர்களுக்கும் அந்த உத்தராயண கதி தான் பரம அயனம், பரமகதி. அது மட்டும் இல்ல, ஏத்தஸ்மாத் ஒருவேளை இதை அடைஞ்சிட்டு திரும்ப வருவாங்களா அப்படின்னா பாஷிகர் சொல்ற மந்திரம் சொல்லுது, ஏத்தஸ்மாத் என்ன அர்த்தம்? ந புனராவர்த்தந்தே. இந்த சூரியனை அடைந்த பிறகு, பிரம்மலோகத்தை அடைந்த பிறகு அவர்கள் திரும்ப வருவதில்லை அப்படின்னு விதி சொல்லியிருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாம் சிரேஷ்டத்தை விரும்புறோம், சிரேயச விரும்புறோம்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்? அதுக்காக தான் அபியாசம் பண்றோம். அபியாசத்தை விட்டுறாதீங்க. எந்த அளவுக்கு அபியாசத்தை நம்ம தீர்க்கம் பண்றோமோ, முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா இந்த லோக்கத்துல இருக்கும் போதே ஜீவன் முக்தி. இந்த தேகத்துல இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு நான் பிரம்மன்ற புத்தியில நிக்கணும். அப்படி முடியல அப்படின்னா நல்ல உபாசகனா இருந்தோம் அப்படின்னா இந்த பிரம்ம லோகத்தை நம்ம அடையலாம். கடைசி தாட் வந்து எப்படி இருக்கணும்? ஈஸ்வரனை நினைச்சு ஓம்னு சொல்லி பிராணனை பிரியணும். அதுக்குதான் நம்ம பிராண உபாசனையை திரும்ப 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 பிராணனை சொல்றது. அப்போ இந்த நிலையை அடைஞ்சோம் அப்படின்னா இந்த சம்சாரத்துக்கு வந்து துக்கமயமா இருக்கிற இந்த சம்சாரத்துக்கு நம்ம திரும்ப வருவது அவசியமா இருக்காது, வர முடியாது. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நச்ச புனராவர்த்ததே அப்படின்னு பேர். திரும்ப அவர்கள் இங்கு வருவதே இல்லை. யதா இதரே கேவல கர்மின இது. எப்படி வெறும் கர்மம் பண்ணவங்க, 9வது மந்திரம் பார்த்தோம்ல, போன மந்திரம், பித்ருலோகத்துக்கு போறாங்க. பித்ருலோகத்துக்கு போனதுக்கு பிறகு க்ஷீணே லோகே மத்திய லோகம் விஷந்தின்னு கீதால சொல்லியிருக்கு. யாரெல்லாம் கர்மத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போனாங்களோ அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? திரும்பவும் புண்ணிய பலன் தீர்ந்த பிறகு இந்த லோகத்துக்கு வராங்க. அது மாதிரி இந்த பிரம்மலோகத்தை அடைஞ்சவங்க வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வருவது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? உபாசகர்களா ஆனோம் அப்படின்னா ரொம்ப சிரேஷ்டம். அதனாலதான் கீதால வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவார், தஸ்மாத் யோகி பவார்ஜுனன். அதனால நீ என்ன பண்ணு? யோகியா இரு. யோகினா என்ன அர்த்தம்? பக்தியோடு கூடிய யோகம். அதுக்கு பேர் தான் உபாசகம். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்மிகள் போல இந்த உபாசகர்கள் திரும்ப வருவதில்லை. யஸ்மாத் எந்த காரணத்தினாலனா ஏஷோ அவிதுஷாம் நிரோதக. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காரணத்தினால அப்படின்னா இந்த உத்தராயண கத்தின்னு சொல்லக்கூடிய அர்ச்சிராதி மார்க்கம், இந்த மார்க்கம் உபாசகர்களுக்கு மட்டும்தான் ஓப்பன் ஆகும். கர்மிகளுக்கு அவிதுஷாம் அப்படின்னா அஜ்ஞானிகளா இருக்கக்கூடிய கர்மத்திலேயே பண்ணிக்கிட்டு இருக்கிற வெறும் கர்மிகள், கேவல கர்மிகளுக்கு நிரோதக. நிரோதகனா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ். இவங்க கண்ணுக்கே அந்த கதி வந்து பாத்தீங்கன்னா தெரியாது. கத்தி நம்ம வந்து ஓப்பன் இல்லையே, நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியாது. இல்ல இறந்த பிறகு
அது ஓப்பன் ஆகும். நம்ம பண்ற கர்மத்துக்கும் உபாசனைக்கு ஏத்த மாதிரி. கருமையா இருந்தா அப்படின்னா அவனுக்கு தட்சிணாயன மார்க்கம் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், உத்தராயணம் தெரியவே தெரியாது. யாரு நல்ல உபாசகர்களா இருக்காங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த உத்தராயண கதியானது ஓப்பனா இருக்கும் சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆதித்யாதி நிருத்தா அவித்வாம்சோ ந ஏத்தே சம்பத்சரம் ஆதித்யம் ஆத்மானம் பிராணம் அபிப்ராப்னுவந்தி. அது மட்டும் இல்ல, ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதித்யாதி நிருத்தா அவித்வாம்சம், இந்த அஞ்ஞானிகள் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யன்ல இருந்து நிரோதம் செய்யப்படுகிறார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க ஆதித்யன் பிராணனை உபாசனை பண்ணல, ரயி சோமத்தை உபாசனை பண்ணியிருக்காங்க. ரயி சோமம் அன்னம், அவங்க டார்கெட் என்ன அப்படின்னா சொர்க்கம் தான் டார்கெட்டா வச்சு நிறைய ஆகுதிகள் கொடுத்துருக்காங்க. தேவதையா பிராப்தி ஆகணும் தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சூரியன் பக்கம் அவங்க போறதே இல்லை, அவங்க ஆகுதி கொடுத்து கருமிகளா இருந்து அந்த பக்கம் தான் போறாங்க. அதனால ந ஏத்தே சம்பத்சரம் ஆதித்யம் ஆத்மானம் பிராணம் அபிப்ராப்னுவந்தி. அதனால அவங்களோட லட்சியம் என்னது, தேவதா பிராப்தி, சொர்க்கத்தை அடையணும், நல்ல போகம் பண்ணணும், அப்படிதான் ஆசை. அதனால அவர்கள் சம்பத்சர சுரூபமா இருக்கக்கூடிய ஆதித்யனை, காலரூபியா இருக்கக்கூடிய ஆதித்யனை, பிராண ஆத்மாவை அவர்கள் அடைவதே இல்லை, கருமிகள் அடைவதில்லை. அப்ப ஹிரண்ய கர்ப்ப லோகத்துக்கு, சத்திய லோகத்துக்கு, பிரம்ம லோகத்துக்கு கர்மிகள் போக முடியாது. அப்ப கர்மம் பண்றவங்க, புண்ணிய கர்மா பண்றவங்க எங்க போவாங்க, ஒண்ணு பித்ருலோகம், புவஹ சுவஹ, பூர் புவ ஸ்வ, பூர் விட்டுருங்க, புவர் லோகம் சுவர் லோகம், இந்த 2 லோகம் தான் கர்மிகளுக்கு. அதுக்கப்புறம் மக ஜன தப சத்தியம், இந்த 4 லோகங்களுக்கும் ஒரு காமன் நேம் இருக்கு, தேவலோகம்னு பேர். இந்த தேவலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், இப்ப நான் ஆரம்பிச்சிருக்கேன் அபியாசம், யாரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் 2 வருஷம் பண்றாரு, விட்டுட்டு போயிடுறாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு பலன் கிடைக்குமா, அந்த பலன் கிடைக்கும். கொஞ்சம் நல்லா நியமமா இருக்காரு அப்படின்னா அவருக்கு வந்து ஜன மக தப்ப இதுக்குள்ளார ஏதாவது ஒரு லோகம் கிடைக்கும். வாஸ்தவத்துல யார் தொடர்ந்து அபியாசம் பண்ணிக்கிட்டே இந்த உபாசனையை பண்ணிக்கிட்டே ஈஸ்வர ஸ்மரணத்தை சதா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மா மனுஸ்வர, சதா காலமும் என்னையே நினைச்சு எவன் போரிடுறானோ மரண காலத்துல அவன் என்ன பண்றான், என்னையே அடைகிறான், பிரம்மலோகத்தை அடைகிறான்னு நிச்சயம் பண்ற. ஆனா கர்மிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மத்திலேயே போயிடுறாங்க. சாகும் போது அவங்களுக்கு என்ன நினைவு வரும், யாரோ ஒருத்தர் ஒரு ப்ரோக்ராம் பண்ற, நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் பண்ணணும், இல்லைன்னா ஒரு கோயில் கட்டணும்னு நான் ஒரு காரியம் பண்றேன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு அன்னதானம் பண்ணணும். அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்க, நிறைய திரவியம், சிலிண்டர் வந்துச்சாப்பா, சிலிண்டர் எத்தனை சிலிண்டர் வேணும் அப்படின்னு அந்த சிலிண்டரை இது பண்ணோம். அப்புறம் அரிசி எத்தனை மூட்டை வேணும், அது என்ன வேணும், இது என்ன வேணும், யார் இந்த வேலையை பார்ப்பா, அந்த வேலையை யார் பார்ப்பா, யார் ஷெட்டு போடுவா, எத்தனை பேர் வருவாங்க, என்ன பண்ணணும், யாரை கூப்பிடணும், இது மாதிரி சிந்தனையிலே இருக்கு. இந்த சிந்தனையிலே இருந்து உயிரை விடும் போது என்ன ஆகும், எந்த சிந்தனை வரும், ஃபர்ஸ்ட் இந்த கர்மத்தோட சிந்தனை தான் லாஸ்ட் தாட் தான். ஐயோ விட்டுட்டு போறமே, யாரு பார்த்துப்பா, அதுதான் வந்து நிற்கும். ஈஸ்வர ஸ்மரணம் வராது. அப்ப ஈஸ்வர ஸ்மரணம் வராத போது அவர்களுக்கு உத்தராயண கதி கிடைக்காது. கர்மிகள் புண்ணிய கர்மா தானே, அன்னதானம் புண்ணிய கர்மா, கோயில் கட்டுறது புண்ணிய கர்மா, இது மாதிரி நிறைய நல்ல காரியங்கள், இஷ்டம் பூர்த்தம் எல்லாம் புண்ணிய கர்மா தான். அந்த புண்ணிய கர்மமா இருந்தாலும் கூட அது வந்து பாத்தீங்கன்னா வெறும் கர்மமா இருக்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்தை மட்டும்தான் அடைய முடியும், பித்ருலோகத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அதுதான் இங்க நியமம் வச்சிருக்கு. பாஷ்யக்காரர் சொல்லிட்டார், இந்த கருமிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பத்சர ரூபமா இருக்கக்கூடிய, கால ரூபமா இருக்கக்கூடிய ஆதித்யனை, ஆத்மாவை, பிராணாத்மாவை, அந்த ஹிரண்ய கர்ப்பரை வந்து பாத்தீங்கன்னா ந அபிப்ராப்னுவந்தி அடைவதில்லை. சகி சம்பத்சரக காலாத்மா அவிதிஷாம் நிரோதக. அப்ப என்ன முடிவு கோரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பத்சர ரூபமா இருக்கக்கூடிய பிராணாத்மான்னு சொல்லக்கூடிய ஆதித்யன் அவித்வான்களுக்கு, அவித்வான்களுக்குனா இந்த உபாசனா மார்க்கத்தை அறியாதவர்களுக்கு நிரோதம் செய்யப்பட்டு. அதனாலதான் சொல்றோம், வானப்பிரஸ்தாசிரமத்துல இருக்கீங்களா, கர்மத்தை தூக்கி ஓரமா போட்டுட்டு சதா காலம் என்ன பண்ணிட்டு இருங்க, அனுஷ்டானத்திலே இருங்க, ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க. மானசீக கர்மா, வெளி கர்மாவை தியாகம் பண்ணிட்டு உள்ள கர்மா பண்றது, மானச கர்மாவை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறது. தத்து தத்திர அஸ்மின் அர்த்தே ஏஷ ஸ்லோகோ மந்திரக, இந்த விஷயத்துல மந்திரமானதும் சொல்கிறது அப்படின்னு முடியுது இந்த பாஷ்யம். இதோட மீனிங் வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம் தொடர்ச்சி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.